पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममेतमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। நாராயண நாராயண நாராயண. எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் பிரகரணம் பிரமாண பிரகரணம். அதில் 5வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா விதேக முக்த லட்சணத்துக்குள்ளார 5A 5B 5Cல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குணாதீத லட்சணத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தனுக்கு அநேக பெயர்கள் இருக்குது. ஸ்தித பிரஜன் அப்படின்னு பேர், அதுக்கப்புறம் வந்து குணாதீதன் அப்படின்னு பேர், குணங்களை கடந்தவன், பிரம்ம சம்ஸ்தம்னு பேர், பிராமணன்னு பேர், இது மாதிரி நிறைய இருக்குது. அப்போ பகவத் பக்தகா அப்படின்னு பேர், நிர்குண பக்தன் அப்படின்னு பேர். அப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டு இப்போ குணாதீதனோட லட்சணங்களை நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 14, 25 இருக்க ஸ்லோகத்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதில் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையை நீங்கள் பார்க்கணும். போன ஸ்லோகங்கள் நம்ம போன டாபிக் வந்து ஸ்திதப்பிரஜன இந்த பகவத் பக்த லட்சணத்தை பார்த்துங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் குணாதீத லட்சணம் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம 2வது சாப்டர்ல இருக்கக்கூடிய 54 65 69 ஸ்லோகம் வரைக்கும் ஸ்திதப்பிரஜ லட்சணம் பார்த்தோம். இதில் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், துவந்துவங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிறது தான் பிரதானமாக இருக்கும். துவந்துவங்கள்னா இரட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கிறது டுவாலிட்டியில். இப்போ இந்த லாஸ்ட்டை நம்ம பார்த்த ஸ்லோகமே பாருங்கள், அதுக்கு முந்தின ஸ்லோகம் பாருங்கள், அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்கள். ஒவ்வொன்றா பார்த்தீங்க அப்படின்னா
உதாசீனனாவே இருக்கிறது, எது நடந்தாலும் உதாசீனனா இருக்கிறது. எதுலெல்லாம் சுகம் துக்கம் எல்லாத்துலயும் சமமா இருக்கிறது, மானம் அப்பமானத்துல எல்லாம் சமமா இருக்கிறது, எல்லாத்துலயும் அந்த சமம் சமம் சமம்ன்ற வார்த்தையே பயன்படுத்தும். இது பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தன் இடத்துல சுவாபாவிகமா இருக்கிறது. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது எப்படி பிராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மயோகமா நம்ம பிராக்டிஸ் பண்ணுவோம் ஆரம்பத்திலேயே. இந்த கர்மயோகமா பிராக்டிஸ் பண்றது அப்ப என்ன அர்த்தம்? கர்மயோகமா நம்ம எதை பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் பலன் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியான பலனா பரிணமிக்கிறது மெச்சூர்ட் ஆகும்போது. அப்ப பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் அதுக்காக ஸ்லோகத்தை சொல்றார். 3 கேள்வி நம்ம கேட்டிருந்தோம். குணாதீதன் யாரு அப்படின்னு, லட்சணங்கள் என்ன அப்படின்னு அர்ஜுனன் கேட்டிருந்தான். 2வது பாத்தீங்கன்னா அவனுடைய ஆச்சாரம் என்னன்னு கேட்டிருந்தான். 3வது பாத்தீங்கன்னா உபாயம் என்ன, ஜீவன் அந்த குணாதீதன் ஆகிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு கேட்டிருந்தான். இந்த உபாயத்தை பத்தி சொல்லும் போது 26, 14, 26 உபாயம் சொல்லப்படுது. யாருக்கெல்லாம் ஜீவன் முக்தன் ஆகணும்னு ஆசை இருக்கோ, குணங்களை கடந்து போகணும்னு ஆசை இருக்கோ, இந்த உபாயத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். வந்துருங்க. நமா மாம் ச யோ வ்யபிசாரேன மாம் ச யோ வ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே சகுணான் சமதீத்யைதான் பிரம்ம பூயாய கல்பதே. கீதால 14வது சாப்டர்ல 26வது ஸ்லோகம். இதை போடும்போது ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாம்ச யோ, எந்த சாதகன், எந்த முமுக்ஷுவானவன் எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்யபிச்சாரேன. நான் பாத்தீங்கன்னா முதல்லயே சங்கர பாஷ்யத்தை வாசிச்சேன். ஒவ்வொன்றுத்துக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா சங்கர பாஷ்யம். மாம்னா யாரை குறிக்குது அப்படின்னா, மாம்ச அப்படின்னா ஈஸ்வரம், நாராயணம், சர்வபூத ஹிருதயாசிரிதம் அப்படின்னு ஆச்சரியம் எழுதுறாரு. எண்ணெய், எண்ணெய் அப்படின்னா மாம்னா எண்ணெய் அப்படின்னு அர்த்தம். எண்ணெய்னா எந்த எண்ணெய் சொல்றீங்க சுவாமி? வெறும் சங்கு சக்கரக்கு தான் தெரிய சின்னதா ஒரு விக்கிரகம் வச்சு அதுவா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. நம்ம எப்பவுமே பக்தி பண்ணும்போது நான் 2 விதமான பக்தி சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா விஸ்வரூபம், இந்த மொத்த ஜெகத்தே விஸ்வரூபம். அதுக்கு சிம்பாலிக்கா தான் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, இந்த விஸ்வரூபத்தையும் நம்மளால மனசு கண்ணுக்குள்ளார கொண்டு வர முடியாதுன்னு மெடிடேட் பண்றதுக்கு அவரோட மினியேச்சரை சின்னதா கொண்டு அதை எங்க பண்றோம் அப்படின்னா, ஹிருதயத்துல பாத்தீங்கன்னா இருக்கார் அப்படின்னு ஹிருதயத்துல உபாசனை பண்றோம். பாகவதத்துல பாத்தீங்கன்னா உத்தவருக்கு சொல்லும் போது இந்த விதமா தான் சொல்லுது. அப்போ அதுக்காக தான் கிருஷ்ணர் பாத்தீங்கன்னா என்ன பண்றார், விஸ்வரூப தரிசனத்தை சொல்றார். சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் பயந்து போனதுக்கு பிறகு, ஐயோ சுவாமி உங்களோட ரூபத்தை என்னால பார்க்க முடியல அப்படின்னும் போது சௌமியமான ரூபத்தை, சங்கு சக்கர கதாதாரியா சௌமியமான ரூபத்தை காட்டுறார். அப்போ நல்லா தெரிஞ்சுக்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த மொத்த விஸ்வரூபத்தோட மினியேச்சர் தான் நம்ம உற்சவரா பாத்தீங்கன்னா எந்த விஷ்ணு கோயில்ல போனாலும் சங்கு சக்கர கதாதாரியா ஒரு விஷ்ணு பாத்தீங்கன்னா இருப்பார். படுத்து கிடக்கிறது ஒரு விஷ்ணுவா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றது உற்சவர் பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். உங்களுக்கு சங்கு சக்கர கதாதாரி 4 கைகளை சதுர்புஜத்தோட இருக்கிறது. அப்போ அந்த விஷ்ணு ரூபத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, முதல்ல அதை மெடிடேட் பண்ணிக்கிட்டே வரீங்க, சகுனத்தையே பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. மெதுவா மெதுவா புத்தி வர ஆரம்பிக்கும். வேதாந்தம் பாத்தீங்கன்னா மெதுவா படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம யார உபாசனை பண்றோமோ சகுனமா, அவர் பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல, அவர்தான் நிர்குண நிராகாரமா சர்வ வியாபகமா இருக்கார். அவருக்கு மேலதான் இந்த பிரபஞ்சங்கள் கல்பிதம், அவர் உள்ளேயும் வெளியிலையும் எல்லாமா இருக்கார் அப்படின்னு வேதாந்தத்து மூலமா தெரிய வரும். நானும் அவர் தான், இங்க இருக்கிறது எல்லாம் அவர் தான் அப்படின்னு தெரிய வரும். அப்படி தெரிய வந்த மாத்திரத்துல அவனோட பக்தி எப்படி மாறிடும் அப்படின்னா, ஈஸ்வரனை எப்படி நாராயணம் அப்படின்னு பேரு. நாராயணன்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் தான் நாராயணன். அந்த ஈஸ்வரனா இருக்கக்கூடிய நாராயணனை சர்வபூதா ஹிருதயாஸ்ரிதம், எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் அகமாத்மா குடாகேஷன் சொல்றார். சர்வபூத ஆசயஸ்திதா, எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் நான் ஆத்மாவா இருக்கின்றேன் அப்படின்னு கீதால 10:20 சொல்றார். அப்ப எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் நான் 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 இருக்கக்கூடிய அந்த சர்வபூதாத்மாவை என்ன பண்ற, ஆசிரித்தம் யோ யதிஹி, எந்த யதியானவன், கர்மீவா யதியோ இல்ல கர்மியோ,
கர்மினா என்ன அர்த்தம்? கிரகஸ்தரோ இல்ல சன்னியாசியோ, இந்த ரெண்டு பேர்த்த யாரா வேணா இருக்கலாம். அவர்கள் இப்படிப்பட்ட என்னை யோ அவ்யபிச்சாரினி அவ்யபிச்சாரேன, யோன்ற வார்த்தைக்கு அர்த்தம் எவன். யாரு? அவன் சன்னியாசியா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா கிரகஸ்தனா இருக்கலாம். இந்த ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதி. அவ்யபிச்சாரம்னா என்ன சுவாமி அப்படின்னா, வியபிச்சாரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் மாறுபடுதல். நம்ம நம்ம வார்த்தையில் சொல்றோம்ல, வியபிச்சாரம் பண்றாங்க அப்படின்னு நம்ம வார்த்தை சொல்றோம் அப்படின்னா, ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பெண் ஒரு ஆண் தான் பாத்தீங்கன்னா இருக்கணும். அது எங்க சமூகத்துல உடைபடுதோ, ஒரு பெண் பாத்தீங்கன்னா விபச்சாரி நம்ம சொல்றோம்னா என்ன அர்த்தம்? கணவன் ஒரு கணவன் இல்லாம பல பேர் ஆண்கள்கிட்ட போனா மாறுபடுறான்னு அர்த்தம். அதுக்கு பேர் விபச்சாரம் பண்றான்னு அர்த்தம். நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதேதான், அதே வார்த்தை தான் இங்க பாத்தீங்கன்னா. அப்ப விபச்சாரம்ன்றதுக்கு அர்த்தம் மாறுபடுதல். அவ்யபிச்சாரேன அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுபடாத. நம்ம பெண்கள்கிட்ட மட்டும்தான் விபச்சாரம் சொல்றோம், அதெல்லாம் இல்லை. ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அது காமன். அது எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து நம்ம மாறுபடுறோமோ அப்பவே என்ன ஆயிடும்? விபச்சாரம் பண்ற மாதிரி ஆயிடும். அப்ப பாத்தீங்கன்னா பக்தி பாத்தீங்கன்னா அவ்யபிச்சாரேன பக்தினா என்ன அர்த்தம்? மாறுபடாத பக்தி. மாறுபடாத பக்திக்கு பேரு அவ்யபிச்சாரேன பக்தின்னு பேரு. அந்த அவ்யபிச்சார பக்தினா என்ன சுவாமி? ந கதாச்சித்தியோ வியபிச்சரதி. எவன் பாத்தீங்கன்னா ஒரு காலத்திலும் எந்த அவஸ்தை வந்தாலும் என்ன நிலை வந்தாலும் அதுல மாறுபடாம பகவான்கிட்ட வைக்கிற அந்த பக்தி மாறுபடாம இருக்கோ, பஜனம் பக்தியே சேவனம், அந்த பக்தியை பண்றானோ, ச ஏவ யோகா, அதுவே யோகமாயிடுது. அப்ப பாத்தீங்கன்னா சதா காலமும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், வேற எதுவும் இல்லை. டைம் டேபிள் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும், அனுஷ்டானத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். மெதுவா 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 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா என்ன ஆகணும்? இறைவனை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது, சதா காலமும் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நம்ம இப்ப என்ன பண்றோம்? குழந்தை மாதிரி மெதுவா மெதுவா பிராக்டிஸ் பண்றோம். சின்ன சின்னதா தவழ்ந்து பக்தியில போயிட்டு இருக்கோம். ஃபுல் இது பாத்தீங்கன்னா ஃபிளட்ஜா பாத்தீங்கன்னா பண்றதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கும். பெரியவங்க எல்லாம் பார்த்தா அப்படியே உருகி 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 ஈஸ்வரன் மேலேயே சரணாகதி பண்ணி எல்லா காலத்திலையும் அவங்க அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பக்தி பண்றது எதுவோ அதுக்கு பேர் அதுவே யோகம். அந்த பக்திக்கு பேரு சதா ஒண்ணுத்தையே தைலதார மாதிரி சிந்திச்சோம் அப்படின்னா அது யோகம் ஆயிடுது. அந்த யோகம் தேன பக்தி யோகேன, அந்த பக்தி யோகேன சேவதே. யார் பாத்தீங்கன்னா பகவானை சேவிக்கிறானோ அவன் என்ன ஆகிறான்? ச குணானு சமதீத்திய ஏதானு, அவன் இந்த 3 குணங்களையும் சமதீத்திய அப்படின்னா நன்றாக கடந்து சென்று என்ன பண்றான்? யதோக்தான பிரம்மபூயாய கல்பதே. ஆச்சாரியர் சொல்ற பிரம்மபூயாயன என்ன அர்த்தம் அப்படின்னா பிரம்ம பவனாய கல்பதே, பிரம்மம் ஆவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். அப்போ நமக்கு இப்ப சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நிர்குண நிராகாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை அடையிறதுல நமக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் பந்தப்பட்டிருக்கோம், இந்த குணங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். இன்னும் பாத்தீங்கன்னா பக்தி பூர்ணமா ஆகல. நமக்கு திருஷ்யத்திலேயே கவனம் இருக்கும், திரஷ்டால கவனம் பாத்தீங்கன்னா நமக்கு இல்லை. 24 மணி நேரமும் பார்க்கிறவனையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் அனன்ய பக்தி அப்படின்னு பேரு, அவ்யபிச்சார பக்தின்னு பேரு. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருஷ்யத்திலேயே இருக்கோம். எது திருஷ்யம்? பஞ்சபூத்தங்களாலான இந்த தேகம், இந்த ஜெகத், அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பஞ்சபூத்தங்கள், இதெல்லாம் திருஷ்யம்னு பேர். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எதை பார்த்துட்டு இருக்கோம்? தேகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயோ கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்குல்ல, அப்ப என்னாச்சு? வெயில் அதிகமா இருக்குன்னு சொன்னாவே வெக்கையா இருக்கு, ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா திருஷ்யத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐயோ ரொம்ப ஹாட்டா இருக்கு, உடம்பு ரொம்ப இதா இருக்கு, உடம்பு 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 எப்ப பார்த்தாலும் உடம்பு உடம்பு உடம்புன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா வெளியிலன்னு பார்த்துட்டு இருக்கோம். மழை பெஞ்சா ஐயோ மழை பெய்யுதுன்றோம், வெயில் அடிச்சா வெயில் அடிக்குதுன்றோம். உதாசீன பாவம் இன்னும் வரல. அப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா துவந்துவங்கள்லயே மாட்டிக்கிட்டே இருக்கும், வெளியில இருக்கிறதுலயே. அப்போ உள்ள இருக்கிற திரஷ்டாவை நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா அப்பப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாம் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் விபச்சாரிகள், நம்ம எல்லாம் விபச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்கோம். பகவானை பாத்தீங்கன்னா யாரு மாறுபடாத பக்தி யோகத்துல சமாதி யோகத்துல பக்தி பண்றானோ அவன் தான் பாத்தீங்க அப்படின்னா அவ்யபிச்சார பக்தி பண்றான்னு அர்த்தம்.
அவன்தான் பிரம்மத்தை அடைவதற்கு தகுதியானவன் ஆகின்றான். இந்த அவ்யபிச்சார பக்தியை பத்தி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு கேள்வி வரும்போது ஆச்சாரியர் முதல்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 7வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா 4 விதமான பக்தர்களை பாத்தீங்கன்னா சொல்றார். 7வது அத்தியாயத்துல ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்தி பக்தி, ஜிக்யாசு பக்தி, ஞானி பக்தி அப்படின்னு 4 விதமான பக்தி 7வது அத்தியாயத்துல 16, 17 2 ஸ்லோகம் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். சதுர்விதா பஜந்தே மாம் ஏ மாம் ஜனாஹ சுக்ருதினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்யாசுர் அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷப அப்படின்னு இருக்கு. ஆர்த்த பக்தி 1. ஆர்த்த பக்தின்னு என்னது? துக்கியா இருக்கிறவங்க, ப்ராப்ளத்துல இருக்கிறவங்க ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்காக பகவான்கிட்ட பக்தி பண்றது. ஆர்த்தி பக்தி அப்படின்னா துக்கிகள் பண்ணக்கூடிய பக்தி. அர்த்தார்த்தி பக்தி அப்படின்னா எனக்கு எல்லாம் சௌக்கியமா தான் இருக்கு, ஆனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு வியாபாரம் பண்ற பக்தி. 3வது பக்தி பாத்தீங்கன்னா இப்ப நமக்கெல்லாம் என்ன பேரு அப்படின்னா ஜிக்யாசு பக்தின்னு பேரு. சுவாமியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பண்ணக்கூடிய பக்திக்கு பேரு ஜிக்யாசு பக்தின்னு பேரு. இதே பாத்தீங்கன்னா ஞானி என்ன பண்ணுவான்? இப்ப சிரவணம் மனனம் நல்லா போகுது, நல்லா மெதுவா 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 ஒரு 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 மெதுவா ஆட்டோ சஜெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். திரும்ப 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 நான் அப்படின்னு நான் எதை சொல்றேனோ அது பகவான். அகமாத்மா குடாகேஷக சர்வபூத ஆசயஸ்திதா, எல்லா ஜீவராசிகளிலும் நான் ஆத்மாவாக இருக்கின்றேன். அப்ப ஆத்மாவா யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான் ஆத்மாவா இருக்கார். ஆத்மான என்னது? நான் சொல்றது. அப்ப இந்த தேகத்துக்குள்ளார நானா யார் இருக்கா அப்படின்னா பகவான் தான் நானா இருக்கார் அப்படின்னு வேதாந்தத்தின் மூலமா திரும்ப 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 கேட்டு 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 மெதுவா மெதுவா அது டைஜஸ்ட் ஆகும். உடனே கேட்ட மாத்திரத்துல டைஜஸ்ட் ஆகாது. நீண்ட காலம் அது அபியாசம் பண்ண 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 மெதுவா ஒரு உள்ளுக்குள்ளார வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா, இந்த நான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது பகவான் தான், அவர் வேற நான் வேற இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா மெதுவா ஸ்புரணம் ஹோல்டு கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஹோல்டு கிடைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த வேதாந்தெல்லாம் பூர்த்தி ஆகும் போது அவன் என்ன பண்ணுவான்? பக்தி பண்ணுவான். எப்படி பக்தி பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வேற அவர் வேறன்ற அந்த பேத பக்தி இல்லாம அபேத பக்தியை பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிப்பான். அதுதான் ஞானி பண்ணக்கூடிய பக்தி. அப்ப அந்த ஞானி எப்படி இருப்பான்? பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம். கீதால சொல்றார் 7:17 சொல்றார், தேஷாம் ஞானி நித்ய யுக்தஹ ஏக பக்திர் விசிஷ்யதே. ஏக பக்திர் விசிஷ்யதே பிரியோகி ஞானினோத்யர்த்தம் அகம் சச்ச மம பிரியஹ. இப்ப ஞானி எப்படி பக்தி பண்ணுவான் சுவாமி அப்படின்னு கேட்கும்போது, தேஷாம் ஞானி நித்திய யுக்தஹ. நித்திய யுக்தக அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தத்துவத்துல பாத்தீங்கன்னா தத்துவாத் தத்துவம் வித்வாத் நித்திய யுக்தக, அந்த தத்துவத்தோடு சதா இணைஞ்சவன். எப்படி இணைஞ்சிருக்கான்? அகமேவ சஹா, நான் தான் அவன். சயேவ அகம், அவன்தான் நான், நான் தான் அவன் அப்படின்னு சதா காலமும் பேதமில்லாத ஒரு பக்தி. பேதமில்லே இல்லை ஈஸ்வரன் அப்படின்னு ஸ்மரணம் வரும்போதே உள்ளுக்குள்ளார நானா அவன் தான் நானா இருக்கேன், நானும் அவனும் வேறில்லை அப்படின்னு சதா அவன் அதுலேயே எஸ்டாப்ளிஷ் ஆனவன். நல்ல சிரவண மனனத்தினால் நல்லா பிடிச்சு நிற்கிறவன். நித்திய யுக்தகா ஏக பக்திர் விசிஷ்யத்தை. அவனுடைய பக்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? நம்ம இப்ப பண்றோம்ல விதவிதமா, அது வேற, விநாயகர் சதுர்த்தி வருது விநாயகர் வேற, கிருஷ்ணாஷ்டமி வருது கிருஷ்ணர் வேற, அப்புறம் பாத்தீங்கன்னா அம்பாலோடது வருது, நவராத்திரி வருது அம்பாள் வேற அப்படின்னு, சிவன் வேற விஷ்ணு வேற, அது வேற இது வேறன்னு ஒவ்வொன்னா எல்லாம் பேத பக்தி தானே பண்றோம். இதை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஏக்க பக்தி ஆக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு ஒன்னா கொண்டு வந்தார். பிரம்மத்துக்கு மேல சர்வமும் நாமரூபங்கள் கல்பிதம், ஈஸ்வர ரூபங்களும் பாத்தீங்கன்னா அநேக ஈஸ்வர ரூபங்களும் அந்த ஒரே பிரம்ம தத்துவத்துக்கு மேல கல்பிதம் இருக்கிறது. ஒரே ஒரு பிரம்மம் தான், அந்த பிரம்மம் தான் நானா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஞானி புருஷன் என்ன பண்ணுவான்? பக்தி பண்ணுவான். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு பக்தி பண்ணுவான். அப்ப அந்த பக்திக்கு பேரு என்ன பேரு சுவாமி அப்படின்னா ஏக்க பக்தின்னு பேரு. அந்த ஏக்க பக்தி விசிஷ்யதே, அதுதான் மிகவும் சிறப்பானது என்று சொல்லப்படுகிறது.
அது மட்டும் இல்ல, ஆச்சாரியார் சொல்றார், கிருஷ்ணர் சொல்றார், பிரியோகி ஞானினோ அத்தியர்த்தம். அந்த ஞானி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிரியமானவன், எனக்கு ரொம்ப பிரியம். இந்த உலகத்துல யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விதமா பக்தி பண்றான் பாத்தீங்களா, நானே அவன் அவனே நான் அப்படின்னு அபேத பக்தி எவன் பண்றானோ, மாறுபாடு இல்லாத பக்தி பண்றானோ அவன் வந்து எனக்கு மிகவும் பிரியமானவன். சச்சமே மம பிரியா, அவனுக்கு நான் பிரியமானவன், எனக்கு அவன் பிரியமானவன். அது மட்டும் இல்ல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா உதார சர்வையே வைத்தே 18வது 7, 18, 16, 17, 18, 19 4 மந்திரங்கள் நான் எடுக்கிறேன். 7வது சாப்டர்ல 16, 17, 18, 19. 18வது ஸ்லோகம் இருக்கு. உதாரா சர்வையே வைத்தே ஞானி த்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்தாத்மா மாமேவானுத்தமாம் கதிம். இப்ப கேள்வி வருது, ஞானி எதுக்கு பக்தி பண்ணணும் கேள்வி வருது இல்ல. ஞானி தன்னை தெரிஞ்சுக்கிட்டால, தெரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா ஊர் சுத்திக்கிட்டு நல்லா கிரிக்கெட்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா போய் லண்டன் போய் எதையாவது போயிட்டு இருக்கலாமா? பெரியவங்க இது மாதிரி ஏதாவது பண்ணாங்களா? லண்டன் போறது, அமெரிக்கா போய். இப்பெல்லாம் சன்னியாசிகளுக்குலாம் வெக்கமே இல்லைங்க. நான் சொல்லுவேன், வெக்கம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை சன்னியாசிகளுக்குலாம். ஆரம்பிச்சு வச்சாரு வந்து பாத்தீங்கன்னா, யார் ஆரம்பிச்சு வச்சாரு? விவேகானந்தர் ஆரம்பிச்சு வச்சாரு. அப்போதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஓடிட்டு எங்க ஃபாரின் போய் ரோட்ல படுத்தாரு. இல்ல, அவர் போட்டு கொடுத்த ரோடு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் ஓடிட்டு இருக்காரு. ஆமா, அப்போ அவர் பண்ணது கருணையினால பண்ணார். அவரை வந்து பாத்தீங்கன்னா அப்போ சொசைட்டி மோசமா இருந்துச்சு, கருணையினால பண்ணாரு. இப்ப போறதெல்லாம் வந்து யாராவது சொசைட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரும் கருணையினால பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்கெல்லாம் இப்போ வந்து என்ஜாய் பண்றதுக்காக ஃபாரின் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேஷன் ஆகி போச்சு சன்னியாசிகளுக்கெல்லாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரொம்ப ஒஸ்ட் ஆகி போச்சு இது. ஆச்சாரியார் சொல்றாரு, அப்ப எதுக்காக பக்தி பண்றான்? ஞானம் அடைஞ்சாலும் பத்தாதுங்க, ஞான நிஷ்டான்னு ஒண்ணு இருக்கு. அப்ப ஆச்சாரியார் சொல்லும்போது சொல்றாரு, உதாரா சர்வையே வைத்தே. இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா 4 விதமான பக்தர்கள். ஈஸ்வரன் இருக்காருன்னு ஒத்துக்கிறான்ல துக்கி, அவனும் பக்தன் தான். வியாபாரம் பண்றான், கொடுக்கல் வாங்கல் பண்றான் சுவாமிகிட்ட, அவனும் பக்தன் தான். ஜிக்யாசு, நம்மள மாதிரி இருக்கிறவங்களும் பக்தர்கள் தான். ஆத்மா தான் பகவான் அப்படின்னு அறிஞ்ச ஞானியும் பக்தன் தான். இந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பக்தர்கள் தான். உதாராக, இவங்க எல்லாமே சிறந்தவர்கள் தான். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஞானி து ஆத்மைவ மேமதம். ரொம்ப வார்த்தை நல்லா சொல்ற. ஞானி என்பவன் என்னுடைய ஆத்மா என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்ப ஞானி வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட ஆத்மாவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமிய வந்து இவன் என்ன நினைப்பான்? பக்தன், இந்த ஞானி புருஷன் என்ன நினைப்பான்? சுவாமிதான் என்னுடைய ஆத்மான்னு. என்ன ஒரு இது இல்லை. கபீர்தாஸ் வந்து சொல்றாரு, நான் ஒரு காலத்துல ராம் 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 நான் பின்னாடி போயிட்டே இருந்தேன். தோகா, நல்ல தோகா இருக்கு. எங்க ராமானு சுவாமி அடிக்கடி என்னோட குருநாதர் சொல்லுவார், ஒரு காலத்துல நான் ராம் 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 பின்னாடி அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கபீர் கபீர் கபீர்னு ஏன் பின்னாடி அலைய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. என்ன ஆச்சரியமான இது பாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நினைச்சுட்டு இருக்கோம், நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய நான் சொல்றேனே, என்னுடைய ஆத்மா பகவான் அப்படின்னு. பகவான் சொல்றார் என்னுடைய ஆத்மா அவன் அப்படின்ற. ஞானி தூ ஆத்மா ஏவ, ஞானிதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவா இருக்கான். அதனால யாருக்கு பிரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த உலகத்திலே எல்லாத்துக்கும் பிரியமான வஸ்து எது தெரியுங்களா? இந்த நான். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நானோட பிரியத்துக்காக தான் எல்லா காரியத்தையும் பண்றோம், நானோட சந்தோஷத்துக்காக தான் எல்லாம் பண்றோம். அப்ப இந்த உலகத்திலேயே பிரியமானது நான். அந்த நானா வந்து பாத்தீங்கன்னா ஞானி ஆத்மாவாகவே இருக்கின்றான் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அப்படி வச்சுட்டு அவன் எதுக்காக பக்தி பண்றான்? ஆஸ்திதக சகி யுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதிம். அவன் என்ன பண்றான்? பக்தி பண்றான் ஞானி புருஷன். எப்படி பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்திதக பாஷ்யம் எதுக்கு படிக்கணும்? நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வந்தது அதுக்காக தான். ஞானி எதுக்கு சுவாமி பக்தி பண்ணுவான்? ஏன்னா அவ்வியபிச்சார பக்தி யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானி பண்ணுவான். நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப துவைத்த பக்தி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆத்ம ஞானி சிரவண மனனம் பண்ணவன் தான், தீவிரமா சிரவண மனனம் பண்ணவன் தான். நான் ஜீவன் இல்லை, நான் இருக்கிறது உள்ள இருக்கிறது பரமாத்மா தான் நான் அப்படின்னு ஆணித்தரமா ஒருத்தனுக்கு சிரவண மனனம் நல்ல மெச்சூரிட்டி ஆகும்போது
இந்த பாவம் வந்தோம். இந்த பாவம் வந்தவன் என்ன பண்ணுவான்? ஞானி தூ ஆத்மா ஏவ ந அந்யோ. ஞானி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மா தான், அவன் எனக்கு வேறானவன் இல்லை அப்படின்னு பகவானே சொல்றார். மத்த இது என்னிடமிருந்து அவன் வேறானவன் இல்லை, என்னுடைய ஆத்மாவே. இது மே மம மதம் நிச்சயா, என்னுடைய நிச்சயம் இது. அப்ப பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானியை என்ன பண்றாரு? தன்னுடைய ஆத்மான்னு ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். நான் தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஆத்மா, அவன் தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு ஸ்வீகாரம் பண்ணிட்டு ஆஸ்தித அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். ரொம்ப முக்கியமானது. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சா போதும்னு நம்ம நினைக்கிறோமோ அது இல்லை. இது புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஆமா, என்னுடைய ஆத்மாவா பகவான் இருக்கார் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? நிஷ்டான்னு ஒண்ணு வேணும். பாத்தீங்களா? அந்த நிஷ்டையக்காக அவன் பக்தி பண்ணுவான் ஞானி. அப்ப ஞானி பண்ணக்கூடிய பக்திக்கு பேரு நிஷ்டா பக்தி அப்படின்னு பேரு, அனன்ய பக்தி அப்படின்னு பேரு, அவ்யபிச்சார பக்தின்னு பேரு. அப்ப அந்த அனன்ய பக்தியில எப்படி இருக்கும்? ஆஸ்தித ஆரோடும் பிரவருத்தா. ஆரோடும் பிரவருத்தகனா என்ன அர்த்தம்? அந்த 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 சொரூபத்துல ஏறி நிக்கிறதுக்கு ஆசைப்பட்டவனாக, நிஷ்டைய அடையறதுக்காக ஈடுபட்டவன். அப்ப ஒரே ஒரு காரியம் மிச்சம் அவருக்கு. சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு அந்த நான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்காக, ஆரோடும் பிரவர்த்தகனா அந்த நான்ல ஏறி நிக்கிறதுக்காக ஆசைப்பட்டவனா எவன் பக்தி பண்றானோ ச ஞானி. யஸ்மாத் அகமேவ பகவான் வாசுதேவஹா. ரொம்ப முக்கியமான பாஷ்யம் அது. 7வது சாப்டர்ல 18வது அத்தியாயத்துல இருக்கிற பாஷ்யம். அவன் எப்படி பாவம் பண்ணுவான்? அந்த நிஷ்டன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாவம் பண்ணுவான்? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அகம் ஏவ பகவான் வாசுதேவஹா ந அந்யக அஸ்மி. இதான் முக்கியமானது. நானே பகவான் வாசுதேவனாக நானே இருக்கிறேன், அவனுக்கு அந்நியமானவன் நான் இல்லை. இதான் அபேத பக்தி. அவன் வேற நான் வேற அப்படின்றது இல்லவே இல்லை. இது ஏவம் யுக்தாத்மா. இந்த விதமா யுக்தாத்மான என்ன அர்த்தம்? சமாஹித சித்தகசன், ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு. பெரியவங்கள்லாம் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒடுங்கி 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 போயிருப்பாங்க. வெளியில போனீங்கன்னா சித்தம் விச்சலித்திரும், விபச்சாரத்தை அடையும், கண்ட விஷயங்கள்லாம் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார், செசல்ஸ்லாம் போய் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தார். சொசைட்டியில் ஃபேமஸான சுவாமி. அங்கிருந்து விபச்சாரிகள்லாம் கூட்டிட்டு வந்தார். ஃபாரின்ல இருந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரிகள்லாம் கூட்டிட்டு வந்து ஆசிரமத்தில் பக்தர் வேஷம் போட்டு உட்கார வச்சிருந்தார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. அது மாதிரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு போகணும்? சன்னியாசிக்கு என்ன வேலை? சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலேச்ச தேசத்தில் என்ன வேலை ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போனாவே பார்க்குறோம். என்னைக்காவது சென்னைக்கு போனால் சென்னையில் வந்து பப்ளிக்கில் போய் விவகாரம் பண்ண முடியல. ஏன்னா வேற மாதிரி கல்ச்சர் போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால கெண்டா அபசப்தங்கள்லாம் கேட்க வேண்டியிருக்கும். லைட்டாக ஒரு நாள் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூலு மஹாலுக்கு போயிட்டேன் கொச்சியில். லூலு மஹால் போயிட்டு நான் கூட இருக்கவங்களாம் நல்ல குரூப் தான். ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளார அப்படியே கூச்சமாகி போச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திரங்களோ அவங்க போடுற ஆடைகளோ இதுவும் பார்த்தா அந்த லூலு மஹாலில் இதுவும் நம்ம என்ன வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்கு. தேவையா அது சன்னியாசிக்கு? நானும் தான் நினச்சிட்டேன், தேவையா 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 அப்படின்னு. என்ன ஆகும்? நமக்கும் அதுக்கும் இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்போம்ல. ஈ வந்து பார்த்தீங்கன்னா இரும்படிக்கிற இடத்துக்கு போகலாமா? போகக்கூடாது. போனால் என்ன ஆகும்? ஈ சுத்தியில வச்சு அடிச்சிருவாங்க. அப்போ வந்து ஃபாரினுக்கு போகலாமா அப்படின்னா போகக்கூடாது. ஏன் அப்படின்னா தேவையில்லாத சித்தம் என்ன பண்ணும்? நம்ம எதை நோக்கி போகணுமோ அதை விட்டுட்டு வேற விஷய சிந்தனைக்கு போயிடும். உங்களுக்கு ஏற்கனவே வீக்னஸ் நிறைய இருக்கு, எங்க பார்த்தாலும் கண்ணி வெடியா வச்சிருக்கு. நம்ம எங்கேயாவது கால் வைப்போம், கால் வச்சோம்னா ஏதாவது ஒரு வாசனை வந்து பார்த்தீங்கன்னா டும்னு வெடிச்சு வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கண்டி வேஷம் போட்டு வெளியில ஒன்று உள்ள ஒன்றா இருக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல். இதான் பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே சிந்தனை. ஆத்ம ஞானத்துக்கு பிறகு பண்ண வேண்டிய ஒரே காரியம் ஆத்ம நிஷ்டையை சம்பாதிக்கிறது மட்டும்தான். அந்த ஆத்ம நிஷ்டை என்னது? அகமேவ வாசுதேவக ந அந்நியக அஸ்மி. நான் வந்து பார்த்தீங்கன்னா வாசுதேவனாவே இருக்கின்றேன் அப்படின்னு சதா காலமும் அந்த சமாகித சித்தத்தோட ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு மாம் ஏவ பரம்பிரம்மம் கந்தவ்யம், என்னையே பரபிரம்மமா இருக்கிற என்னையே அவன் அடைகின்றான். அதுதான் அனுத்தமாம் கதிம் கந்தும் பிரவர்த்தக இத்தியர்த்தக. ஒப்பில்லாத அந்த பதவியை அடைவதற்கு, பிரம்ம பதத்தை அடைவதற்கு அதுதான் ஒப்பில்லாதது. அதை அடையறதுக்கான முயற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டிருக்கான். அப்ப ஞானி பண்ணக்கூடிய பக்தி என்ன பக்தி?
அனன்ய பக்தி. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா சித்த ஏகாகிரத்தோட இருக்கும். எப்படி இருக்கும்? வேற சிந்தனை எதுவுமே இல்லாம அதையே அடைய வேண்டும்ன்ற தீவிர எண்ணத்தோட அவன் ஈடுபடுவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவ்யபிச்சார பக்திக்கு இன்னொன்று. இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம். 9வது அத்தியாயத்துல 22வது ஸ்லோகம் சொல்லுது, அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ये जना पर्युपासते तेषां नित्याभियुक्तानां யோகக்ஷேமம் வகாம்யகம். ரொம்ப அருமையான பக்தி. அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம். அனன்ய சிந்தனை அப்படின்னா என்ன அர்த்தம் சுவாமி? கேள்வி வருது. அனன்யமா சிந்தனை பண்றாங்களோ யாரெல்லாம் அனன்யமா 24 மணி நேரமும் அதே பக்தி பண்ணிட்டு இருந்தா குடும்பத்தை யாரு சாமி பண்றது? அவன் தேகத்தை யாரு பார்த்துப்பா? அதெல்லாம் கேள்வி வரும்ல. ஐயோ நம்ம தானே பண்ணிக்கிறோம்னு தானே நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இல்லைன்னா என்ன பண்றது? அந்த ஞானி புருஷன் தெரியும் அவனுக்கு, எல்லாம் சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு சகுன பக்தியிலேயே பிராக்டிஸ் பண்ணியிருப்பான். சகுன பக்தி பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் எல்லாம் பார்த்துக்கிறார், நான் பண்ணல அப்படின்னு. அப்படி பண்ணும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஸ்பெஷலா ஒரு ஸ்லோகம் வந்து ஒரு இதுவும் சொல்லிட்டு இருக்கேன். மதுசூதன சரஸ்வதி அப்படின்னு ஒரு சுவாமி இருந்தார். மதுசூதன சரஸ்வதி சுவாமி என்ன பண்ணார்? காஷியில வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி அப்படின்னா கூட்டார்த்த தீபிகான்னு பகவத்கீதைக்கு மேல ஒரு வியாக்கியானம், ரொம்ப பிரசித்தமான வியாக்கியானம் ஒண்ணு இருக்கு. அந்த வியாக்கியானத்தை எழுதினவர் வந்து பாத்தீங்கன்னா மதுசூதன சரஸ்வதி. அவரோட பூர்வ ஆசிரமத்துல வந்து ஒரு டீச்சரா, ஸ்கூல் வாத்தியாரா இருந்தார். சம்ஸ்கிருத பாடசாலையில ஸ்கூல் வாத்தியார். அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாடசாலையெல்லாம் அவ்வளோ தனம்லாம் இருக்காது. ரொம்ப ஏதோ சம்பளம் கிடைச்சா போதுன்ற மாதிரி ஓட்டிட்டு இருப்பாங்க. இப்போ கூட அப்படிதான் இருக்கு. இப்போவும் நிறைய நீங்க காஷியில வந்து பாத்தீங்கன்னா பாடசாலைகள் நிறைய இருக்கு. எய்டெல்லாம் நிறைய வருது. இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய பாடசாலைகள் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 5000 கொடுத்தா டீச்சரா இருப்பாங்க, 10,000 கொடுத்தா டீச்சரா இருப்பாங்க. குடும்பத்தை நடத்துறதுக்கு அவ்வளோலாம் பத்தாது. அப்போ மதுசூதன சரஸ்வதி என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, வீட்டில் வந்து அம்மா சொல்றாங்க, ஒய்ஃப் சொல்றாங்க, இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கம்பட்டி அரிசி கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, போயிட்டு வரும்போது அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தால் தான் சமையல் பண்ண முடியுன்றாங்க. இவர் என்ன பண்றாரு? அப்போ கீதாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீக்கா எழுதிட்டு இருக்கார், வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். இந்த ஸ்லோகம் வருது 9வது அத்தியாயத்தில் இருக்கிற 22வது ஸ்லோகம் வருது. ஸ்லோகத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா அனன்ய சிந்தனை செய்கிறார்களோ, அனன்யம்னு அர்த்தம் வேற எதையுமே சிந்தனை பண்ணாம பகவானையே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, எந்த ஜனங்கள் பரியுபாசத்தை பூரணமா உபாசிக்கிறார்களோ, தேஷாம் அவர்களுடைய நித்திய அபியுக்தானம் சதா காலம் சுவாமிகிட்டயே சித்தத்தை கொடுத்துருக்க கூடியிருக்கிற அவங்களோட யோகத்தையும், யோகம்னா வரவு, யோகத்தையும் க்ஷேமத்தையும், வந்ததை பாதுகாக்கிறதுக்கு பேரு க்ஷேமம். அப்ப யோக க்ஷேமம்னா வரவு, வந்ததை பாதுகாக்கிறது. இந்த ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்? வகாம்யகம் அப்படின்னு அங்க ஸ்லோகத்துல இருக்கு. வகாம்யமம்னா நான் சுமக்கின்றேன் அப்படின்னு பேர். நான் சுமக்கின்றேன். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரெயின்ல எடுத்த எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்ற மாதிரிதான். ட்ரெயின்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுமையை நம்மளே தலையில தூக்கி உட்கார்ந்துக்கிட்டு ட்ரெயின்ல உட்கார்ந்துருந்தா எவ்வளவு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் சுமக்குது, நம்மளோட லக்கேஜையும் அதுதான் சுமக்குது. அதே மாதிரி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளையும் தாங்குறார், நமக்கு தேவையான எல்லா வரவு செலவுகள் எல்லாத்தையும், யோகக்ஷேமம் எல்லாத்தையும் அவர்தான் தாங்குறார். வார்த்தையை பாருங்க, நம்ம பெரியவங்க எல்லாம் இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. தாங்குறார், சுமக்கிறார் நம்ம சொல்றோம்ல, சுமதாங்கி மாதிரி சுவாமி தான் சுமக்கிறார். இதுல நம்ம புத்திசாலித்தனத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் நான் தாங்குறேன், நான் தான் இதை நடத்துறேன் அப்படின்னு. மகா முட்டாள்தனம் என்னன்னா பீகாரி மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மதுசூதன சரஸ்வதி இந்த வகாம்யகம் அப்படின்னா நான் சுமக்கின்றேன், தாங்குகின்றேன் அப்படின்றது. யோகக்ஷேமத்தை பகவான் தாங்குறார்ன்றது. அது அந்த சப்தம் தப்பாச்சு. ஏன் அப்படின்னா, நான் அனன்ய பக்தி பண்ணிட்டு இருக்கேன் சுவாமி மேல, நல்ல பக்தியோட யோகத்தோட இருக்கிற டீக்கா அது கூட்டார்த்த தீபிகான்றது அருமையான டீக்கா. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரெஃபரன்ஸ் எடுப்பேன் அதுல இருந்து.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல யோகமும் நல்ல பக்தியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கும். அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, நல்ல பக்தி அனன்ய பக்தி பண்ணியிருக்காரு. ஆனால் அனன்ய பக்தி பண்ற எனக்கு குடும்பத்தை நடத்துறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்து இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா தரித்திரம். அப்ப யோகமும் க்ஷேமமும் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி தாங்குறாருன்னு இருக்கு, அது தப்பா இருக்கும். பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் தாங்கிறது சுமக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ வந்து சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா தாங்குறாருன்ற வார்த்தை எங்கேயோ மிஸ் ஆயிருக்கு. யாரோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தவங்க அதை தப்பா எழுதிட்டாங்க. வகாமியகம் இருக்கக்கூடாது, தகாமியகம் இருக்கணும். நான் தருகின்றேன் அப்படின்ற சப்தம் இருக்கணும். அது எங்கேயோ மாறி போச்சு. ஏன்னா அவருக்கு ஏதோ பிஸ்னஸ் வேற ஏதோ, கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான பிரம்மாண்டம் அவரோடது. அப்போ எங்கேயோ நம்மளோட பக்தியை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு மறந்து போயிருக்கலாம். அதனால இன்னைக்கு கொடுக்கல நாளைக்கு கொடுப்பாரா இருக்கும், நாளைக்கு கொடுக்கல நாளை மறுநாள் கொடுப்பாரா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தாங்கிறதுனா வேற, கொடுக்கறது அப்படின்னா வேற. கொடுக்கறதுல வந்து பார்த்தீங்கன்னா விஸ்மரணம் உண்டாகலாம், மறதி உண்டாகி கொடுக்காம இருக்கலாம். இப்போ நானே சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது மெசேஜ் போடுவாங்க, ஐயோ இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு நினைப்பேன், மறந்துடுவேன். ஒரு 4 நாள் கழிச்சு ஐயோ அவங்க பேசினாங்களே, அவங்கள்ட்ட எதுவுமே சொல்லவே இல்லைன்னு கூப்பிட்டு பேசுவோம். அப்போ விஸ்மரணம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி வருதோ அதே மாதிரி பகவானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், விஸ்மரணத்தில் வரலாம், நமக்கு கொடுக்காம போகலாம். அதனால கதாம்யகம் தான் இருக்கணும், வகாம்யகம் இல்லை. அவர் தாங்கலை கொடுக்கின்றார் அப்படின்னு இருக்கணும்னு எழுதிட்டார். மாற்றி எழுதிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராத்திரி எழுதிட்டு அம்மா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க வரும்போது அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு. இவர் நேராக ஸ்கூலுக்கு போகிறார். ஸ்கூலுக்கு போனால் தரித்திரம் வந்து தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அந்த ஸ்கூலில். அங்கே இருக்கவங்க எல்லாருமே தரித்திரமாக தான் இருக்காங்க. பாடெல்லாம் முடிச்சோட இவர் என்ன பண்ணுறார், ஒன்று கையில் ஒரு கம்பட்டியும் கிடைக்கல, நேராக வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கடைக்கு படித்துறை இருக்குது, அதான் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே இது. கங்காவோட படித்துறையில் வந்து உட்காந்துக்கிட்டு இவரோட வியாக்கியானத்தை எடுத்து வச்சுட்டு எதை எழுதிட்டு இருக்கார். எழுதிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு பென்சில் மாதிரி ஒரு பையன் வரான். நல்ல பெரிய பாரத்தை தூக்கிட்டு பென்சில் மாதிரி ஒல்லியா லீனா இருக்கான் அந்த பையன். அந்த பையன் பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரான் பார்த்தா பெரிய கூடை. இந்த பீகார் யூபிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராமங்களில் இருக்க கூடை மாதிரி பெரிய கூடை வச்சுருப்பாங்க. ராஜஸ்தானில் மத்திய பிரதேஷில் இதெல்லாம் ஒரு கூடை இருக்கும். அந்த கூடைக்குள்ளார எல்லா ஐட்டங்களும் போட முடியும், பெரிய கூடையாக இருக்கும். அதை தூக்கி அந்த சின்ன பிரம்மச்சாரி வந்து பார்த்தீங்கன்னா வயசு கம்மியாக அவன் தூக்கிட்டு வரான். இவருக்கு தூரத்தில் வரும்போது பார்த்தோன்னே இவருக்கு தோணுச்சு, எவன்டா அவன் இந்த சின்ன பிரம்மச்சாரிகிட்ட லீனா இருக்கான், இவன்ட்டு இவ்வளோ பெரிய வெயிட்டை கொடுத்து அமைச்சிருக்கானு அப்படின்னு இவர் வந்து பார்த்தீங்கன்னா திட்டிட்டு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பையன் நேராக வந்து சுவாமி பக்கத்தில் என்ன பண்ணுறான், அன்லோடு பண்ணுறான், கீழே இறக்கி வைக்கிறான். யாருப்பா நீ, உன்னை யார் இந்த மாதிரி வெயிட்டை தூக்க சொன்னா? இல்லை பாடசாலையிலேருந்து அனுப்புனாங்க. என்ன இல்லை இந்த கூடையை வந்து உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த பையன், இல்லைப்பா நான் அங்கிருந்து தானே வரேன், இல்லை பாடசாலையிலேருந்து கொடுக்க சொன்னாங்க. அந்த பையன் என்ன பண்ணிட்டான், வச்சுட்டு கிளம்பிட்டான். கிளம்புன மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதை பிரித்து பார்த்தா எல்லா ப்ரொவிஷன் ஐட்டம் எல்லாமே அரிசி பருப்பு அப்புறம் வஸ்திரங்கள் அப்புறம் தட்சணை பணம் எல்லாம் மொத்தமாக அந்த கூடை ஃபுல்லாக இருக்கு. ஜேன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 மாதத்துக்கு நல்லா போகும் அது மாதிரி இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இது ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆளை வச்சு 2 பேர் 3 பேரை வச்சு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு இந்த வெயிட் எல்லாத்தையும் தூக்கி வீட்டுக்கு அனுப்பிட்டார். நேராக பாடசாலைக்கு ரொம்ப கோபத்தோட வர. நான் தான் கேட்டேனே உங்கள்கிட்ட, ஏன்ட்டே கொடுத்துருக்கலாம்ல, அதுக்கு பிரம்மச்சாரிட்ட, அதுவும் 4 பேர் சுமக்கிறத ஒரு பிரம்மச்சாரிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கீங்களே அப்படின்னு போய் சண்டை போடுறாரு. சண்டை போட்டா அவங்க சொல்றாங்க, யோ உனக்கு யாரையா அனுப்புனா, இங்கேயே தரித்திரம் தாண்டவம் ஆடுது. பூஜாரியே வந்து பார்த்தீங்க சாமியே வந்து பார்த்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரா, பூஜாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கேட்குதோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திட்டுறாங்க, நாங்கள் ஒன்றும் கொடுக்க அனுப்பல அப்படின்னு. இவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ பாடசாலையிலையும் ஒன்றும் கொடுக்கல, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யார் கொடுத்தது அப்படின்னு அந்த பிரம்மச்சாரியை தேடி பார்க்குறாரு. காசு ஃபுல்லாக பார்க்குறாரு, எங்கேயுமே படித்துறையிலையோ இதுலேயோ அது மாதிரி ஒரு பிரம்மச்சாரி இல்லவே இல்லை. ஐயோ என்னடா அது, அந்த பிரம்மச்சாரி யாருக்காவது கொடுத்துருக்கானா என்ன அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டு, நம்ம ஒய்ஃப் நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்டு தூங்கிட்டேன். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனவுல வந்து பார்த்தீங்கன்னா பகவான் வந்து காட்சி கொடுத்து தகாம்யகம்லாம் இல்லை, நான் தர்றதெல்லாம் இல்லை, நான் சுமக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி சொல்றேன். அப்ப ஜீவராசிகளோட எல்லா பிறந்ததுல இருந்து
இறக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தையும் பகவான் தான் சுமக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா தருகின்றார் அப்படின்ற வார்த்தை இல்லை அப்படின்னு வந்து அனுகிரகம் பண்றார். காலையில எந்திரிச்சு முதல் வேலையா சுவாமி என்ன பண்ற, மதுசூதன சரஸ்வதி அதை ததாமியகமத்தை அடிச்சுட்டு வகாமியகம் அப்படின்னு போடுறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமானது. யார் அனன்ய சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவனுடைய யோகக்ஷேமத்தை நான் தாங்குகின்றேன் அப்படின்னு வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பாஷ்யம் ஒண்ணு இருக்கு. அந்த பாஷ்யத்துல வந்து ஆச்சாரியார் சொல்ற, பூர்வபக்ஷி கேட்கிறான், அப்போ அனன்யமா சிந்தனை பண்றவங்களுக்கு மட்டும் பகவான் தாங்குறார், அப்ப அனன்ய சிந்தனை இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% அனன்ய சிந்தனை பண்ண பெரிய விஷயம். 700 கோடி பேர்த்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 கோடி பேர் தருவாங்களா அனன்ய சிந்தனை, ரொம்ப அதிகம் நான் சொல்றேன். 700 கோடி பேர்ல ஒரு 700 பேர் இருந்தா பெரிய விஷயம். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க தேவைய நான் தான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தானே பண்றாங்க. யாருமே அனன்ய பக்தி வந்து பாத்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பாருன்னு 100% வந்து யாருமே பண்ணலையே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்கிறான். அந்யேஷாம் அபி பக்தானாம் யோகக்ஷேமம் வகதி ஏவ பகவான். பூர்வபக்ஷி ரூபத்துல ஆச்சாரிய கேட்கிறார். அப்ப மற்றவங்களுக்கும் அனன்ய பக்தி பண்ணாத மற்றவங்களுக்கும் பகவான் தானே யோகக்ஷேமத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார், தாங்குகின்றார் அப்படின்னு வரும்போது சத்தியம் ஏவம் வகதி ஏவ கரெக்டா சொன்னப்ப எல்லா ஜீவராசிகளுடைய யோகக்ஷேமத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் தாங்குறார். பகவானுக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை, பகவான் தான் தாங்குறார். கிந்து ஆனா என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, நம்ம எல்லாம் மரமண்டைங்க. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா, அயம் து விசேஷா, இதுதான் விசேஷம். ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் இருக்கிற விசேஷம் இதுதான். அந்யே ஏ பக்தாக, எவர்கள் அனன்ய பக்தி பண்ணாம மற்ற பக்தர்கள் இருக்காங்களோ, முட்டாள் பக்தர்கள், அந்த பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா தே ஸ்வாத்மார்த்தம் ஸ்வயமபி யோகக்ஷேமம் ஈகந்தே. அவங்க என்ன பண்றாங்கன்னா தன் பொருட்டு பகவான் பண்றாருன்னு நினைக்காம நமக்காக நம்ம தான் பண்றோன்ற முயற்சி பண்ணி தனக்கானதை அவங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஈகந்தே சேஷ்டா பண்றாங்க. ஸ்வயமபி யோகக்ஷேமம் ஈகந்தே. அப்போ எப்படி பீகார்காரன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து லக்கேஜை தூக்கி நான் சுமக்கிறேன்னு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு டிராவல் பண்ற மாதிரி நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ட்ரெயின் சுமக்குதுன்னு தெரியாம லக்கேஜை எடுத்து கீழே வைக்காம நம்ம தலையில சுமந்துக்கிட்டு போற புத்திசாலித்தனத்தை தான் எல்லாரும் பண்றோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அனன்ய தரிசினகத்து. ஆனா அனன்ய தரிசி என்ன பண்றான், அனன்ய பக்தி பண்றவன் என்ன பண்றான் அப்படின்னா ந ஆத்மார்த்தம் யோகக்ஷேமம் ஈகந்தே, தனக்காக அவன் எந்த ஒரு முயற்சியும் செய்வதில்லை. பக்த மகான்கள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த அனன்ய பக்தி எல்லா பக்த மகான்கள்ட்டையும் இருந்திருக்கும். எல்லா பக்த மகான்கள்ட்டும் ஒரே ஒரு, அது நாயன்மார்களா இருக்கட்டும் இல்ல ஆழ்வார்களா இருக்கட்டும் இல்ல பக்த மகான்கள் அந்த பண்டரிபுரத்துல இருந்த பக்த மகான்களா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வந்து ஒரே ஒரு ரூல் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா சுவாமி பார்த்துப்பார். 100% வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பார்த்துப்பார் அப்படின்னு அசைக்க முடியாத பக்தி. அந்த பக்தியை வந்து என்ன பண்றாங்கன்னா தன்னோட பொருட்டு தன்னோட காரியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈகந்தே, எந்த காரியத்தையும் அவங்க செய்வதில்லை. நகிதே ஜீவித்தே மரணேவா. ரொம்ப அருமையான வார்த்தை போடுறார் ஆச்சாரியர். செத்தாலும் பரவாயில்ல இல்ல வாழ்ந்தாலும் பரவாயில்ல, மரணத்தையும் அவர் தான் கொடுக்கிறார், ஜீவனத்தையும் அவர் தான் கொடுக்கிறார், அவருக்கு அந்நியமா எனக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற பக்தியோட ஆத்மனோ கிருதிம் ந குர்வந்தி. தன்னை பத்தி ஆத்மாவை பத்தி கூட வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நம்ம பொழைச்சு கிடக்கணுமே அப்படின்னு கூட அவங்க ஆசைப்படுறது இல்லையா. மரணத்தையும் ஆசைப்படுவதில்லை, ஜீவிக்கிறதையும் ஆசைப்படுவதில்லை. அப்படி இருந்துகிட்டு கேவலம் ஏவ பகவத் சரணாகாதே, வெறுமனே பகவானையே சரணாகதி பண்ண, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எந்த ஆப்ளிகேஷனும் இல்லை, எந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கூட சுவாமிகிட்ட இருந்து இல்லை, வெறுமனே சரணாகதி, என்ன வேணா பண்ணிக்கோ நீ அப்படின்னு இருக்கிற பக்தர்கள் இருக்காங்க. அதோ பகவான் ஏவ தேஷாம் யோகக்ஷேமம் பகதி. ஐயோ இந்த பையன் என்னடா அது எல்லா பொறுப்பையும் நம்ம தலையில தட்டிட்டானே, இந்த புலையாண்டான என்ன பண்றது அப்படின்னு சுவாமியே வந்து பாத்தீங்கன்னா பூரணமா அவனுடைய யோகக்ஷேமத்தை அவரே தாங்குகின்றார் அப்படின்னு அந்த ஸ்லோகம்.
இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 9வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம் இருக்கு. 9வது அத்தியாயத்துல 34வது ஸ்லோகம். அதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லோகம் இருக்கு. என்னன்னா 27 எழுதிங்க, 27 2 போதும், 27 34 2 ஸ்லோகம் 9வது சாப்டர்ல. யத் கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் யத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம். இது வந்து சாதனா. இப்ப சாதனா காலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணணும், பிராக்டிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யத் கரோஷி எதையெல்லாம் பண்றோமோ, யத் அஷ்னாசி எதையெல்லாம் சாப்பிடுறோமோ, யஜ்ஜுகோசி எதையெல்லாம் ஆகுதி கொடுக்கிறோமோ, ததாசி யத்து எதையெல்லாம் தானம் கொடுக்கிறோமோ, எத் தபஸ்யசி எந்தெந்த தபஸெல்லாம் பண்றோமோ, ஏ கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் அதை எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணினாலும் ஒரு எஸ்எம்எஸ் உள்ளுக்குள்ளார ஒரு தாட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தாட்டு போயிட்டே இருக்கணும். ஒரு எஸ்எம்எஸ் வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்டாப்பா எந்த காரியம் பண்ணாலும் சுவாமி தேங்க்ஸ், சுவாமி தேங்க்ஸ், உனக்கு அர்ப்பணம், சுவாமி உன்னோட சிந்தனையில இருக்கணும், உனக்கு அர்ப்பணம், இது உனக்கு அர்ப்பணம், உனக்கு அர்ப்பணம், நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் உனக்கு அர்ப்பணம் அப்படின்னு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாதனையில மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன ஆகும், 9:34 இருக்கு. மெதுவா வந்து பாத்தீங்கன்னா மன்மனா பவ பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. மன்மனாபவ மத்பக்தோ பவ, சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்திலேயே மனசை கொடுத்தவனாயிரு. மத்பக்தோ பவ என்னையே பக்தி பண்ணவனாயிரு. மத்யாஜி பவ என் பொருட்டே யாகங்களை ஹோமங்களை கருமங்களை செய்பவனாக இரு. மாம் நமஸ்குரு என்னையே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணு. இது மாதிரி எல்லா காரியத்திலையும் என்னையே பிடிச்சுக்கிட்டு இருந்தனா என்ன அவன் மாமியேவ ஏஷியஸ் என்னையே நீ அடைவாய். யுக்வா ஏவம் ஆத்மானம் என்னும் மனசை வந்து பார்த்தீங்கன்னா பகவானோட இணைச்சு மத்பராயனக என்னையே கதி அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னையே நீ அடைவாய், அப்படிப்பட்ட நீ என்னையே அடைவாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமானது இந்த பகவத் பக்த லட்சணத்திலையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தெரியுங்களா? 12வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11வது சாப்டர் நடுவில் விட்டது. 11வது சாப்டர்ல 11:54 சொல்ற பக்தியா த்வனன்யயா லப்யா அகம் ஏவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தப. முக்கியமான ஸ்லோகம் இது. பக்தியா து அனன்யா பக்தி. அனன்ய பக்தி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அனன்ய பக்தினா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அனன்யா பாஷிகார் சொல்றாரு. அதுக்கு அப்ருதக் பூதயா பகவதக அந்யத்ர பிருதக் ந கஸ்சித் அபி யா பவதி. பகவானுக்கு அந்நியமா வாசுதேவனுக்கு அந்நியமா ஒண்ணுமில்லை அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா பக்தி பண்றதுக்கு பேரு சாத்து அனன்ய பக்தி. சர்வைகி அபி கரணைகி வாசுதேவா தன்யத்து ந உபலப்யதே. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கறதெல்லாம் ஈஸ்வரன் தான், பார்க்கறது கேட்கறது சாப்பிடுறது எல்லாம் பகவான் தான், பகவானுக்கு அந்நியமா ஒண்ணு இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பக்தி எவன் பண்ணுகின்றானோ அவனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா விஸ்வரூபத்தை பார்க்கிறதுக்கு தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா ஞாத்தும் அறிந்து கொள்வதற்கு, அந்த தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா விஸ்வலைஸ் பண்றதுக்கு, சர்வம் பிரம்மமயம் விஸ்வலைஸ் பண்றதுக்கு, அந்த பிரம்மமா தான் நான் இருக்கேன்னு தத்துவேன பிரவேஷ்டும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு சக்தியா முடியும். அப்ப அனன்ய பக்தி பண்ணல அப்படின்னா யாராலையும் மோட்சத்தை அடைய முடியாது. அனன்ய பக்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12வது அத்தியாயத்துல அந்த பக்தி பார்க்கும் போதே நம்ம என்ன பண்ணோம், ஆமா ஆமா நான் நிறைய சொல்லல, மத்கர்ம கிருத் மத் பரமோன்னு இருக்கு. இது அனன்ய பக்தி மட்டும் நான் சொல்றேன். இதுல அனன்ய பக்தி மட்டும் எடுத்துங்க. 12வது அத்தியாயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மையர்ப்பித மனோபுத்தின்னு ஒரு வார்த்தையை வந்து 12வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்துல சொல்றார். மையர்ப்பித மனோபக்தி மனோபுத்தி
யோமத் பக்த சமே பிரியக அப்படின்னு. என்னிடத்திலேயே புத்தியையும் அர்ப்பிக்கப்பட்ட புத்தியையும் என்னிடத்திலேயே அர்ப்பிக்கப்பட்ட மனதையும் உடைய பக்தன் எவனோ அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன். இது 12வது சாப்டர்ல. 13வது சாப்டர்ல வந்து குவாலிட்டிஸை பத்தி பேசும்போது நிறைய இருக்கு. நான் வந்து அங்கங்க நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கங்க நான் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ எடுத்து படிச்சு அதோட கனெக்ட் பண்ணிக்கணும். நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 13வது சாப்டர்ல சொல்லும் போது என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குவாலிட்டிஸ் சொல்றாரு. ஒரு ஞான யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி என்ன சுவாமி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்தி ரவ்யபிச்சாரிணி அப்படின்னு 13ல 10 ஸ்லோகத்தை சொல்றாரு. மயிச்சானன்ய யோகேன பக்தி ரவ்யபிச்சாரிணி விவிக்ததேச சேவித்வம் அரதிர்ஜன சன்சதீம். 13:10 வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் மயிச்ச அனன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி பக்தி. எப்படி 2 வார்த்தையும் சேர்த்து போட்டார். நிறைய இடத்துல தனித்தனியா இருந்துச்சு அனன்ய பக்தி அனன்ய பக்தி அனன்ய பக்தின்னு. இப்ப நம்ம படிக்கிறதுல அவ்யபிச்சாரேன பக்தின்னு வந்துச்சு. இந்த 2த்தையும் ஒன்னு சேர்த்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு முமுட்சுவின் இடத்துல என்ன இருக்கணும், அனன்ய யோகேன பக்தி அவ்யபிச்சாரிணி அப்படின்னு போட்ட. மாறுபடாத அனன்ய பக்தி வந்து பாத்தீங்கன்னா எவனுக்கு இருக்கோ அவன் தான் முக்தியை அடைய முடியும். முக்கியமா சொல்லியாச்சு. அப்ப சாதனம் என்னப்பா, குணாதீத்தன் ஆகணும்னா என்ன சாதனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான். இங்க 14வது சாப்டர்ல சொன்ன மாதிரி குணாதீத்தன் ஆகணும் அப்படின்னா மாம்சயோ அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன சேவதே. அப்போ அனன்ய பக்தி எவன் பண்றானோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களை கடந்து பிரம்மபூயாய கல்பத்தை பிரம்மமாவதற்கு சாமர்த்தியம் உடையவனாகின்றான். நானா நிக்கணும் அப்படின்னா இந்த 3 தேகங்கள், இந்த ஜெகத், இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா குணங்கள். இந்த 3 குணங்களையும் கடந்து மொத்த பிரபஞ்சத்தையும் கடந்து நானா நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமர்த்தியம் எப்ப கிடைக்கும் அப்படின்னா இந்த அவ்யபிச்சார அனன்ய பக்தியினால தான் கிடைக்கும். வேற சாய்ஸ் இருக்கானா? சாய்ஸ் இல்லை. இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 வந்து 55 பாருங்க. 18வது சாப்டர்ல நிறைய ஸ்லோகம் இருக்கு. 18:55 சொல்றார் பக்தியா மாமபி ஜானாதி. பக்தியினால மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்னை அடைய முடியும். அதே வந்து பாத்தீங்கன்னா சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யஹ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. எல்லா தர்மங்கள் மைண்ட் செட்டப் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. எதெல்லாம் நீங்க திங்க் பண்றீங்களோ அந்த எல்லா திங்கிங் வந்து பாத்தீங்கன்னா மாயா விஷயம்தான். நீங்க திங்க் பண்றது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்துல நல்லது கெட்டது புண்ணியம் பாப்போம் அது இப்படி இது இப்படி இந்த உலகத்தை பத்தி நம்மளை பத்தி என்னென்னலாம் சிந்தனை பண்றோமோ சர்வ சிந்தனைகளும் வந்து என்ன விஷயம் அப்படின்னா மாயா விஷயம்தான். இதெல்லாம் பொய் அப்படின்னு எல்லாத்தையும் சுவாமியோட காலில் போட்டுட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு சரணாகதி பண்றானோ ஜீவத்துவத்தை விளக்கிக்கிறானோ அவனுடைய பக்திக்கு பேரு அனன்ய பக்தின்னு பேரு. அந்த பக்தி சரணாகதி மூலமான பக்தி. அந்த பக்தி மூலமா என்ன நடக்குது, மோட்சத்தை பகவான் கொடுக்கின்றார். மோட்சத்தை கொடுக்கிறாருன்னு அர்த்தம் தானா நிக்கிறதுக்கான அவர் தானே தானா இருக்க, அவரிடத்திலேயே நிக்கிறதுக்கு சாமர்த்தியம் நமக்கு உண்டாகின்றது. பாஷ்யத்துக்கு வந்து வித்யாரணி சுவாமி என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். வித்யாரணி சுவாமி சொல்றார், மொத்தத்தையும் கன்க்ளூஷன் பண்ணார். ஏன்னா தொடர்ந்து ஒரு 4 ஸ்லோகம் இருக்குல்ல, 14:22 இருந்து 16:26 21 2 3 4 5 ஸ்லோகங்கள் இருக்கு. 5 ஸ்லோகங்களுக்கு வியாக்கியா பண்ணல, மொத்தமா சேர்த்து இங்க வியாக்கியானம் பண்ற வித்யாரணி சுவாமி. பிரகாஷ பிரவிற்த்தி மோகக 3 குணங்களோட காரியம் இது. பிரகாசம்னா சத்துவகுணம், அதுக்கப்புறம் பிரவிற்த்தி அப்படின்னா செயலில் ஈடுபடுதல் அப்படின்னா ரஜோகுணம், அதுக்கப்புறம் மோகம் அப்படின்னா மயக்கம், ஒன்ன வேற ஒன்னா பாக்குறது தமோ குணம். அப்போ பிரவிற்த்தி பிரகாஷ பிரவிற்த்தி மோகக சத்துவ ரஜஸ் தமோ குணாகான்னு போட்ட 3 குணங்கள். பிரகாசம்னாவே நல்ல பிரைட்டா நீங்க பாக்குறீங்க அறியறீங்க அப்படின்னாவே அது வந்து சத்துவகுணம். ஆக்ஷன் பண்றீங்கன்னா ரஜோகுணம். ஏதாவது ஒன்ன தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா தமோ குணம். இந்த 3 குணங்கள் தான் குணங்கள்னு பேரு. தேச்ச
எங்கெல்லாம் இருக்கும் இந்த 3 குணங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரத சொப்பனயோகோ பிரவர்த்தந்தே. இந்த 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், சத்துவம் ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்களும் ஜாகிரதத்திலையும் இருக்கு, சொப்பனத்திலையும் இருக்கு. ஜாகிரதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சொப்பனத்திலையும் ஃபுல்லா இருக்கு. என்ன சுவாமி தமோகுணம் இருக்கு? ஆமா, வேற ஒன்ன பாக்குறோம்ல, நான் ஜீவன், இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு இருக்கு, நான் இருக்கேன், இவெல்லாம் இருக்காங்க, அதான் மயக்கம், அதான் மோகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத சொப்பனத்துல நல்லா பிரவருத்தி ஆகுது. சுஷுப்தியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுஷுப்தி சமாதி சூன்ய சித்த விருத்தித்வா அவஸ்தாசு நிவர்த்தந்தே. எங்கெங்கெல்லாம் விருத்தி இல்லாம இருக்குன்னு பாருங்க. சத்துவகுண விருத்தி, ரஜோகுண விருத்தி, தமோகுண விருத்தி. இந்த 3ம் எங்கெங்கெல்லாம் இல்ல, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் தெரியலன்னு சொல்லிடுறோம். அந்த இடத்துல சத்துவகுண விருத்தி, ரஜோகுண விருத்தி, ஒரு மயக்கம், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே தெரியல. அங்க சமாதியில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சமாதியிலையும் விருத்தி சூன்யம், எந்த விருத்தியும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுசுப்தி கமா சமாதி கமா சூன்ய சித்த விருத்தி எங்கெல்லாம் இருக்கும். ஒரு ஒரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதாயிரம்ல மூர்ச்சாவஸ்தான்னு ஒண்ணு சொல்றோம். மூர்ச்சாவஸ்தையிலையும் வந்து பாத்தீங்கன்னா மயக்கம் அடிச்சு விழுந்துடுறோம், கோமா ஸ்டேஜ்ல போறோம். அப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல விருத்தி சூன்யம்னு பேரு. அந்த இடத்துல எல்லாம் விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத காரணத்தினால சித்த விற்த்தித்வ அவஸ்தாசு நிவர்த்தந்தே. இந்த இடத்துல எல்லாம் சித்த விற்த்திகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் நிவர்த்தி ஆகின்றன. அப்ப ஜாகிரத சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல விற்த்திகள் போகுது. டீப் ஸ்லீப்லயும் சமாதியிலையும் மயக்க காலத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விற்த்தியும் இருப்பதில்லை. அதுக்கப்புறம் பிரவிற்த்தி விவிதா. சரி, இந்த 3 குணங்கள் நமக்கு பிரவருத்தி ஆகுது இல்ல, சத்வரஜஸ்தமஸ் எங்க, ஜாகிரத சொப்பனத்துல. பிரவருத்தி பண்றது எங்க பிரவருத்தி பண்ணுதுன்னா பிரவருத்தியும் கூட 2 விதமான பிரவருத்தி நம்ம இடத்துல சம்பவிக்குது. என்ன 2 விதமான பிரவருத்தி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியர் தெளிவா சொல்றார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலா பிரதிகூலாச்ச இது. 2 விதமான பிரவருத்தி நம்ம பண்றோம். என்ன பிரவருத்தி சுவாமி அப்படின்னா நமக்கு அனுகூலமான பிரவருத்தியும் பண்றோம், நமக்கு ஏத்தது பிடிச்சது அப்படின்னு. பிரதிகூல பிரவருத்தியும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். பிரதிகூலம்னா நமக்கு எதிரானது, அதர்ம காரியங்கள், பாப்பத்தை கொடுக்கறது, துக்கத்தை கொடுக்கறது. அப்ப 2ம் புண்ணியம் பாப்பம் 2த்துலயுமே நம்ம பிரவருத்தி பண்றோம். அனுகூலம் புண்ணியம், பிரதிகூலம்ன்றது பாப்பம். 2த்துலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 விற்த்திகளும் 3 விதமான விற்த்திகளும் செயலில் ஈடுபடுகின்றன. தத்ர மூடோ, இந்த விஷயத்துல முட்டாள் என்ன பண்றான்னு தெரியுங்களா? மூடா ஜாகரணே பிரதிகூல பிரவருத்திம் துவேஷ்டி. ஜாகரண அவஸ்தையில இப்ப ஜாகிரதத்துல இருக்கோம், எனக்கு ஏதோ ஒரு தாட்டு வருது, ஏதோ ஒரு தாட்டு வந்தோன்னு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஐயோ அவனை பார்த்தாவே எனக்கு எரியுது அப்படின்றோம். அவனை பார்த்தா எரியுது அப்படின்னா ஐயோ எனக்கு பிடிக்கவே இல்லைன்றோம். நம்ம என்ன பண்றோம், ஒத்துக்கிறது இல்லை, நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. பிரதிகூலமான எனக்கு எதிரா இருக்கிற தாட்ஸ் வந்தா, எதிரான விஷயங்கள், எதிரான தாட்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், வெறுக்கிறேன், துவேஷம் பண்றேன். ஐயோ அப்படின்னு நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படின்னு நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிறோம். யாரு? முட்டாள். ஜாகர அவஸ்தையில பண்றான். அனுகூல பிரவருத்தியும் ஆகாங்ஷதி என்ன பண்றான், அனுகூல விற்த்தியில வந்து பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப சாந்தமா இருக்குல்ல, அப்படியே கோயில்ல போய் அப்படியே உட்கார்ந்துட்டு அமைதியா சாந்தமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்குல்ல, மனசு பிரசன்னமா இருக்குல்ல, நமக்கு பிடிச்ச மியூசிக் கேட்டா நல்லா இருக்குல்ல, ரொம்ப யாராவது நமக்கு ஹிதமா பேசினா நல்லா இருக்குல்ல அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஆசைப்படுறோம். எனக்கு எதிரா இருக்கிறது எல்லாத்தையும் நான் துவேஷம் பண்றேன், பிரதிகூலத்தை எல்லாத்தையும். அப்ப இது யார் பண்றா? முட்டாள், மூர்க்கன், நம்மள மாதிரி நம்மளாம் அதான் பண்றோம். அதே நேரத்தில் குணாதீத்தன் எப்படி தெரியுங்களா இருப்பான்? ஆச்சரியர் சொல்றாரு, குணாதீதஸ்ய தூ அனுகூல பிரதிகூல அத்தியாச அபாவாத். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போச்சு, நான் பார்ப்பவன், இந்த உலகம் ஃபுல்லா பார்க்கப்படும் திருஷ்யம் அப்படின்னு அவன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த நானுக்கு மேல இந்த தேகம் இந்த ஜெகத்தை ஏத்தி வச்சு பார்க்காம, அத்தியாசம் அப்படின்னா ஒண்ணுக்கு மேல ஒன்னை ஏத்தி வைக்கிறதுக்கு பேரு அத்தியாசம், ஆரோப்பம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானுக்கு மேல நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் ஏத்தி வச்சுட்டு
இந்த ஜெகத்தெல்லாம் சத்தியன்னு ஏத்தி வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், ஐயோ அவன் நல்லவன் இவன் கெட்டவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனை வெறுக்கிறோம், ஒருத்தனை விரும்புறோம். ஒரு விஷயத்தை வந்து ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்தை வெறுத்து ஒதுக்குறோம். ஆனா இவன் என்ன பண்றான், ஞானி புருஷன் இந்த அத்தியாச அபாவாத் ஏத்தி வைக்கிறத பண்ணல. ஏத்தி வைக்கிறத பண்ணாத காரணத்தினால துவேஷ ஆகாங்ஷே நஸ்தஹா, அவன் எந்த ஒரு விஷயத்தையும் வெறுப்பதும் இல்லை, விரும்புவதும் இல்லை. ஏன் அப்படின்னா அவனுக்கு எல்லாம் என்னவா இருக்கு, வெறும் திருஷ்ய மாத்திரம். ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு ஒரு பாஷ்யம் இருக்கு பிரம்மசூத்திரத்துக்கு மேல. அத்தியாச பாஷ்யம்னு பேர். முதல் பிரம்மசூத்திரம் ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பேஜ் தாங்க. என்னைக்காவது நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், பார்ப்போம் சமயம் ப்ரிப்பேர் ஆகிட்டோன்னா எடுத்துடலாம். அந்த அத்தியாச பாஷ்யத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு, பஸ்வாதிபியஸ்ச அபிஷேஷாத் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. நம்ம எல்லாரும் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷ ரூபே மிருகாச்சரந்தி. பெரியவங்க சொல்றாங்க மனுஷ ரூபத்துல மிருகங்கள் தான் அலையுது அப்படின்னு. ரொம்ப கிரேட்ல நினைக்க வேண்டாம், நான் நல்லா புண்ணிய ஆத்மா சாமி, நம்மளையும் சேர்த்து தான் சொல்றேன். நம்மளையும் சேர்த்துதான் மிருகங்கள்னு சொல்றேன். இருகால் மிருகங்கள். யார் சொல்லுவா, வள்ளலார் வடகர் சிவானந்த. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இருகால் மிருகங்கள்லாம், இருகால் மிருகங்கள். நம்ம எல்லாம் சோசியல் அனிமல்ஸ் சொல்றோமா, நம்ம எல்லாம் சொசைட்டிக்குள்ளார இருக்கிற அனிமல், காட்டுல இருக்கிற அனிமல் இல்லை, சொசைட்டிக்குள்ளார இருக்கிற அனிமல்ஸ் நம்ம எல்லாம். என்ன சாமி அவ்வளவு அசிங்கமா சொல்றீங்களே சாமி, ஆமா என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னா, யதாகி பஸ்வாதயः சப்தாதிபிஹி ஸ்ரோத்ராதீனாம் சம்பந்தே சதி சப்தாதி விஜ்ஞானே பிரதிகூலே ஜாத்தே ததோ நிவர்த்தந்தே அனுகூலே ச பிரவர்த்தந்தே. ஆச்சாரியர் அத்தியாச பாஷ்யத்துல சூத்திர பாஷ்யத்துல இருக்கிற வழியை சொல்றேன். பசுக்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதாகி பஸ்வாதயா, எப்படின்னா அனிமல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, சப்தாதிபிகி ஸ்ரோத்ராதீனாம் சம்பந்தே, அதுங்கெல்லாம் ஒரு காதுல ஒரு சப்தத்தை கேட்குது. மாடு வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வரும், போ 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 அப்படின்னு நான் வந்து கத்துறேன் அப்படின்னா, இந்த சப்தம் போய் அந்த மாட்டோட காதுல விழுந்த மாத்திரத்துல என்ன பண்ணுது அப்படின்னா, சப்தாதி விஜ்ஞானே பிரதிகூலே, அந்த சப்தம் திட்டுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, நம்மளை விரட்டுற மாதிரி மாட்டுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, அந்த மாடு என்ன பண்ணுது அப்படின்னா, தத்தோ நிவர்த்தந்தை, அந்த இடத்த விட்டு ஓடி போகுது. ஐயோ நம்மளை அடிக்க போறாங்க, கத்துறாங்க அப்படின்னு. இங்க இருந்து நான் வெளில போறேன் ரூமை விட்டு. குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கும், நான் ஏதாவது சவுண்டு பண்றேன்னா, நான் ஏதாவது ஆக்ஷன்ல ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு குரங்கு பார்த்துக்கிட்டே இருக்கு. நான் சகஜமா என்னோட வேலையை மட்டும் பண்ணிட்டு வந்தேன்னா குரங்கு பேசாம அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருக்கு. நான் இங்க இருந்து வேகமா கதவை திறந்தாவே குரங்குக்கு தெரிஞ்சிடும், ஐயோ சாமி வந்து கையில கல் எடுத்து அடிக்க போறாரு, குச்சி எடுத்து அடிக்க போறாருன்னு. நான் கதவை திறக்கிற வேகத்திலேயே அது என்ன பண்ணுன்னா ஓடி போய் மரத்து மேலே ஏறிக்கும், இங்க இருக்காது. அப்ப என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளும் இதே காரியத்தை பண்றோம். எதையாவது கெட்டது வெளியில இருந்துச்சு அப்படின்னா, யாராவது கொஞ்சம் இங்க ஏதாவது ப்ராப்ளம் நடக்குன்னா மாடு மாதிரியே ஒதுங்கி போறோம். இதே வந்து பாத்தீங்கன்னா அதே பசுக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனுகூலேச்ச பிரவர்த்தந்தி, அதே குரங்கு மரத்து மேல ஏறி உட்கார்ந்துடனோட நான் என்ன பண்றேன், போய் ஒரு வாழைப்பழத்தை கொடுக்குறேன், ஒரு பிரெட்டை கொடுக்குறேன் அப்படின்னா ஓடி வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்கார்ந்து வாங்கி சாப்பிடும். அப்ப வந்து அனுகூலமா இருந்தா வருது பக்கத்துல, பிரதிகூலமா எதிரா இருந்துச்சு அப்படின்னா ஓடி போகுது. மாட்டுக்கு பக்கத்துல ஒரு தண்டத்தை காட்டினீங்கன்னா மாடு ஓடி போகுது, இவன் அடிக்க போறான் அப்படின்னு. அதே மாட்டிட்ட ஒரு கீரையை காட்டினீங்கன்னா, அகத்தி கீரையை, பக்கத்துல வந்து அகத்தி கீரையை வாங்கிட்டு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கும் பசுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்துல ஆச்சாரியா சொல்றாரு. இந்த அத்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு இல்ல அப்படின்னா ஞானி புருஷனுக்கு இல்லை. ஏன் இல்ல அப்படின்னா அவன் தான் நின்றவன், தானுக்கு அந்நியமா இந்த உலகம்னு ஒண்ணு அவனுக்கு தெரியவே தெரியாது, இது எல்லாம் திருஷ்ய மாத்திரம். அப்ப பிரதிகூலம் அனுகூலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு இல்ல. அதனால அவன் துவேஷத்தையும் அதே நேரத்துல எதையும் ஆசைப்படுவதும் இல்லை சொல்லியாச்சு. இது அப்புறம் யதா, எப்படி உதாசீனனை பத்தி ஆச்சாரியர் சொல்றார், துவயோகோ கலகம் குருவதः அவலோகயிதா கஷ்டித் தடஸ்தஹ. எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்கான், கஷ்டித் நம்ம தான் வச்சுங்களேன், யாரோ ஒருத்தர் நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். துவயோக கலகம் குருவதः,
ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. யாரோ ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் போனோம். நம்ம போன வாரத்துல அவலோகிதா கஷ்டித்து தட்டஸ்தகா, பாதையில போயிட்டு இருக்க ஒருத்தன் என்ன பண்றான், அந்த சண்டையை பார்க்கறான். யாரோ நமக்கு சம்மந்தமே இல்லாம 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 2 பேர்த்தையும் அவன் பார்க்கறான். அவலோகிதா பார்க்கறான். எப்படி பார்க்கறான்? தடத்துல போயிட்டு இருக்கவன் தட்டஸ்தகா ஸ்வயம் கேவலம் உதாஸ்தி. அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். எந்த அபிப்பிராயமும் இல்லை. யார் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் பக்கமும் பேசுறது இல்லை, அவன் பக்கமும் பேசுறது இல்லை. அப்படியே பார்த்துக்கிட்டே, நம்ம நிறைய ஊர்ல நடக்கிறதுக்கெல்லாம் அப்படிதானே பண்றோம். அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே போவோம். பஸ்ல போயிட்டு இருக்கும் போது, இல்லை இல்லை கார்ல போயிட்டு இருக்கும் போது, இல்லை நடந்து போயிட்டு இருக்கும் போது, ஏதோ தெருவில் சண்டை நடக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பார்த்துட்டு ஓரமா ஒதுங்கி அப்படியே போயிட்டே இருப்போம். ஏதாவது அபிப்பிராயம் இருக்கானா, யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க கேட்டா என்ன சொல்லுவோம், யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. வீட்டுல வந்து சொல்லுவோம், யாரோ 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. யாரோ 2 பேரா? யார் பக்கம் நீங்க? நான் யார் பக்கம்? நான் யார் பக்கமும் இல்லை, யாரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. நான் அதை என்ன பண்ணிருக்கேன், பார்த்தேன். அப்ப கிளியரா இருக்குமா நம்ம ஸ்டேட்மெண்ட்? எவ்வளவு கிளியரா இருக்கு. அதே மாதிரி கேவலம் உதாஸ்தே, கேவலம்னா வெறுமனே உதாச பாவனையில அவன் இருக்கான். யார் பக்கமும் இல்ல. நது ஜெய பராஜயாபியாம் இதரஸ்ததஸ்ச சால்யதே, இதஹ ததஹ சால்யதே. அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யாருடைய வெற்றியிலையும் யாரோட தோல்வியிலையும், 2 பேர்த்தோட வெற்றி தோல்வியில வந்து யார் பக்கமும் இதக தத்தக, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவன் வந்து பாத்தீங்கன்னா அசைவதில்லை. ந சால்யதே. ஏன் அப்படின்னா இந்த 2 பேருமே எனக்கு யாருன்னே தெரியாது. யாராவது தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும், இவன் எனக்கு என்னுடைய பட்சம், அவன் எனக்கு எதிரி பட்சம் அப்படின்னு பாவம் வரும். ரோட்ல யாரோ சண்டை போடுறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போறோம். யார் பக்கமும் நம்ம இல்லை. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் அசையாம உதாசீன பாவத்துல ஒரு காட்சி மாதிரி, ஒரு சினிமா மாதிரி நம்ம என்ன பண்றோம், பார்த்துட்டு போறோம். அதே மாதிரி ததா குணாதீதோ விவேகி. குணாதீதன் யாரு? விவேகி. என்ன விவேகி? ஆத்ம அனாத்ம விவேகம் படிச்சிருக்கீங்க. முதல் ஸ்லோகம், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருகேவ ஆத்மா விவேகினஹா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யார் ஆத்மா? திருக்கு, திரஷ்டா மட்டும்தான் ஆத்மா. திருஷ்யங்கள் அனைத்தும் அனாத்மா. அப்ப எதெல்லாம் பார்க்கிறேனோ கேட்கிறேனோ, அப்ப எதெல்லாம் பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய புத்தி, மனசு, இந்திரியம், தேகம், இந்த ஜகத் எல்லாத்தையும் பார்க்கிறேன். அப்ப இந்த எது நடந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம், நான் திரஷ்டா பார்க்கிறவன் அப்படின்னு அந்த விவேகம் பண்ணக்கூடிய அந்த விவேகி, ஆத்ம அனாத்ம விவேகி. இது எல்லாம் திருஷ்யம் அனைத்தும் என்னது? யோக சூத்திரத்துல படிச்சிருக்கோம். பிரகாஷ கிரியா பிரவருத்தி, பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், ஸ்திதிசீலம். அது எங்க போக நடுவுல இருக்க பூத இந்திரியாத்மகம். பூத்தங்கள்னா பஞ்சபூத்தங்களும், இந்திரியங்கள் அப்படின்னா ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், அந்தக்கரணம். இது எல்லாமும் என்னன்னு கேட்டீங்கன்னா திருஷ்யம். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியம் இல்லாதவனுக்கு போகத்தை கொடுக்கும், வைராக்கியம் வந்தவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் வராதவன் இதை பிடிச்சு வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி நடக்குது அப்படி நடக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டு துக்கத்தையும் சுகத்தையும் அனுபவிக்கிறான். உதாசீனன் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, இது திருஷ்யம் அப்படின்னு உதாசீனப்படுத்திடுறான். அப்ப அந்த விவேகி என்ன பண்றான்? ததா குணாதீதோ விவேகி ஸ்வயம் உதாஸ்தே. சுயம் என்ன அர்த்தம்? அவன் தன்னிடத்திலேயே தன்னை இந்த பண்றான், இந்த தேகாதிகள்லயே உதாசீன பாவத்தை அடைகின்றான். ஆமா தேகத்துல எப்படி? ஆமா இருந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன, தேகத்தை நான் பாக்குறேன், தேகம் வலிக்குது, ஆமா தேகத்துக்கு வலிக்குது, தேகத்துக்கு வலிக்குது, ஆமா வலிக்குது, வயிற்றுக்கு வலிக்குது, தலைக்கு வலிக்குது, கால் வலிக்குது, பசிக்குது, ஆமா வயிற்றுக்கு பசிக்குது, தாகமா இருக்கு, ஆமா தாகம் இருக்கு. மனசு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சங்கடமா இருக்கு, ஏதோ டிப்ரெஷன், சங்கடமா இருக்கு, ஆமா மனசுக்கு சங்கடமா இருக்கு, எனக்கு இல்லை. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், சிங்க் ஆகணும். நம்ம நானும் இந்த தேகாதிகளோட சிங்க் ஆகும் போதெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போகம் கிடைக்குது. மந்திரம் ரொம்ப அருமையான மந்திரம், 3:36 யோக சூத்திரத்துல பாத்தீங்கன்னா தெரியும். அத்தியந்த அசங்கீரண யோகம்னு இருக்கு. அத்தியந்தம்னா இந்த திரஷ்டாவும், ஆமா சத்துவ புருஷ, சத்துவ புருஷயோர் அத்தியந்த அசங்கீரண யோகோ. இது ரெண்டுமே சேரவே சேராது.
திரஷ்டாவும் திருஷ்யமும் ஒரு சமயத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சேரவே சேராது. திரஷ்டாதான் திருஷ்யம் தான். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து எங்கெல்லாம் ஒன்று சேருதோ அந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுக துக்க அனுபவம் உண்டா. எப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை அப்படின்னு உதாச பாவனத்துக்கு வரமோ, அப்போ உதாசீன பாவத்துக்கு வரும்போதெல்லாம் சுகமும் இல்லை துக்கமும் இல்லை. ரோட்ல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தன் அடி வாங்குறான்னா ஐயோ என் ஃப்ரெண்டு அடிக்கிறாங்களேன்னு பதறோம். அதே என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா யாரும் அடிச்சுக்கிறாங்க எனக்கு என்ன அப்படின்னு இருக்கும். யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேடிக்கை பார்த்துட்டே போறேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாருங்க. உதாசீனத்துக்கு வந்தீங்கன்னா சுக துக்க அனுபவம் இல்லை. அட்டாச்மெண்ட் ஆச்சு அப்படின்னா என்னுடையதுன்னு அட்டாச்மெண்ட் ஆச்சுன்னா பந்தம் வந்துடுது, சுக துக்கம் வந்துடும். அப்ப இந்த தேகாதிகளையும் கூட அவன் என்ன பண்றான் அப்படின்னா உதாசீன பாவத்துல பாக்குறான். எப்படி பாக்குறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:28, 29 நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல. 3:27, 28 குணா குணேஷு வர்த்தந்தே. குணா 3:28 சொல்லுது தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ. தத்துவத்தை அறிந்தவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நான் திரஷ்டா, இதெல்லாம் திருஷ்யம். தத்துவவித்து தத்துவத்தை அறிந்தவன், யதார்த்தத்தை அறிந்தவன். மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணங்களையும் அந்த குணத்தோட கர்மங்களையும் பிரித்து அறிபவன். அந்த பிரித்து அறியும் போது அவன் என்ன பண்றான், அந்த பிரிச்சு 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 எல்லாத்திலையும் இதே வேலை. நான் சொல்லிட்டே இருக்கேன், குணங்களையும் அதோட காரியங்களையும் பிரிச்சு 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 அறியறது தான் வேலை. நாள் ஃபுல்லா இதே வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பார்க்கிறவன், இது குணம், இது குணம், இது குணம், இது சத்துவம், இது ரஜசு, இது தமசு, இது சத்துவம், இது ரஜசு, இது தமசு. சத்துவத்தை ரஜசு, சத்துவத்துல தமசு, சத்துவத்தை சத்துவம், ரஜஸ்ல சத்துவம், ரஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜசு, ரஜஸ்ல தமசு, தமசுல சத்துவம், தமசுல ரஜசு, தமசுல தமசு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எதை பார்த்தாலும் ஒரு இது போட்டுக்கிட்டே இருங்க. இந்த வேரியேஷன்ல இது மிக்ஸ் ஆயிருக்கு, இது மிக்ஸ் ஆயிருக்கு, இது மிக்ஸ் ஆயிருக்குன்னு இந்த காரியத்தை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்ப இந்த என்னோட தேகத்துல நடக்கிறதும் என்ன பண்ணுவோம் அப்படியே பார்ப்போம். இப்ப எனக்கு வந்து தமோ குணம் போயிட்டு இருக்கு, நான் ஏதாவது அப்போஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலங்காலமா பார்த்துட்டு தான் இருக்கேன், 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன், இது ஒரே மாதிரி இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னா உதாசீனப்படுத்திட்டு நான் பாட்டுக்கு இருக்கும் போது என்ன ஆகுது, அது மாறி போயிட போகுது. தமோ குணம் இருக்கும், தமோ குணம் மாறி சத்துவ குணம் வரும், சத்துவ குணம் மாறி ரஜோ குணம் வரும். அப்போ நம்மளுடைய லைஃப் ஃபுல்லா இந்த சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உதாசீன பாவத்துல குணா குணேஷு வர்த்தந்தே இதி மத்துவான சஜ்ஜதே. ஞானி புருஷன் என்ன பண்றான், குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன, காரியம் பண்றது. குணங்கள் எது, புத்தி, இந்திரியங்கள், மனசு, அதுக்கப்புறம் ஞானேந்திரியம், கர்மேந்திரியம், இந்த தேகம், இது எல்லாம் குணங்கள். வெளியில இருக்க குணங்கள் எது அப்படின்னா பஞ்சபூத்தங்களாலான இந்த பிரபஞ்சம் மொத்தமும் குணங்கள். சப்த ரூப ரச கந்த ஸ்பர்ஷம் எந்த வஸ்துக்கள்லாம் பாக்குறோமோ அதெல்லாம் குணங்கள். அப்போ இந்த கண்ணுன்ற குணம் வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் ரூபம்ன்ற ஒரு குணத்தை டிங் 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 ஏதோ நடக்குது. காதுன்ற குணம் வெளியில இருக்கிற ஒரு சப்தத்தோட டிங் டிங் டிங். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரோடு அப்படின்னு நம்ம பாதைன்னு நம்ம சொல்றோம், அந்த பாதை பஞ்சபூத்தங்களாலானது, என் காலு பஞ்சபூத்தங்களாலானது, காலு பஞ்சபூத்தங்களாலான ரோட்ல நடக்குது. குணம் குணத்தில் இயங்குகின்றது. இந்த கண்கள் புஸ்தகம் என்ற குணத்தை இந்த கண்கள் குணம் என்ற கண்கள் படிக்கின்றது. அப்ப குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. அப்ப நான் என்ன பண்றேன், இதை எல்லாத்தையும் பார்க்கிறேன், நான் பார்ப்பவன். அப்ப குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. நத்து அகம், நான் இல்லை, நான் செய்யவில்லை, எதையுமே நான் பண்ணவில்லை, நான் பார்ப்பவன். நத்வகம், நது அகம், நான் செய்யவில்லை, நான் இயங்குவதில்லை, நான் பார்ப்பவனா இருக்க. இது விவேகாது, இந்த விதமான விவேகத்தினால ஔதாசீன்யம் ஒரு பாவம் வர ஆரம்பிச்சிடும், உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சிடும். வெளியில இருக்கிறத வந்து ஒப்பீனியன் இல்லாம பார்த்து பார்த்து பார்த்து, நம்ம தேகத்திலையும் ஒப்பீனியன் இல்லாம பார்த்து 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 தலைவலிக்குது, நம்ம தலைவலிக்குது, பேசாம இருக்கு, சௌக்கியமா இருக்கு, சௌக்கியமா இருக்கு, அதுக்கு மேல போகக்கூடாது, இது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இது பிடிக்கல அப்படிலாம் இல்லை. தலைவலி வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இது போகணும், இது போகணும் அப்படிலாம் இல்லை. பாட்டுக்கிறீங்க, ஃப்ரீயா இருக்கு.
தலைவலி வந்துச்சு போயிடும், ஒரு டேப்லெட் போடுங்க போயிடும். அதுக்காக ரொம்ப அழட்டிக்க வேணாம், ரொம்ப மர்மரிங் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டே போகிறது. என்னன்னா மெதுவாக ஆப்ஜெக்ட் பண்ணுற சாமர்த்தியம். இதை ஆப்ஜெக்ட் பண்ணணும் மெதுவாக. எப்பெல்லாம் ஆப்ஜெக்ட் பண்ணுறீங்களோ, ஆப்ஜெக்ட் பண்ணுறதுல பல விதங்கள் இருக்கு தெரியுங்களா. தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரம். ஏதாவது வலி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரம். ஒரு முமுட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எப்போ ஆப்ஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலியை ஆப்ஜெக்ட் பண்ணுறது வந்து முக்கியமான காரியம். உத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுல வந்து உத்து பார்க்கணும். ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட தலைவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலைவலி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குணங்களுக்கு ஆதாரம் நான் தான். நீங்க குணங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணம் இருக்கும்போது தான் உங்களுக்கு பெயின் எல்லாம் வருது. நீங்க அந்த குணத்தை உத்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உரிக்க உரிக்க வெங்காயத்துல ஒன்றும் இல்லாம போகிற மாதிரி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உத்து 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 பார்க்க 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 அந்த இடத்துல குணங்கள்னு ஒன்று இருக்காது. ஏன்னா மாயான்றது இல்யூஷன். 3 குணங்களும் தோற்ற மாத்திரம். நீங்க உத்து பார்க்கறதுல குறை இருந்தா பெயின் இருக்கும். அப்போ உத்து பார்க்க 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 ஒரு பிராக்டிஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதை நீங்க பார்க்க 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 அந்த இடத்துல ஒண்ணும் இல்லாம போயிடும், திருப்பி போயிடும். வெறும் நான் மட்டும் மிச்சமா இருப்பேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா உத்து பார்க்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது. சாட்சியா இருந்து பார்க்கறது, முதல்ல பார்க்கறது, தீவிரமா பார்க்கறது, ஒப்பீனியன் இல்லாம பார்க்கறது. இதை பிராக்டிஸ் பண்ண 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 உதாசீன பாவம் வந்துடும், ஔதாசீன்யம் வந்துடும். அகமேவ கரோமி இத்தி அத்தியாசோ விசலனம். நான் பண்றேன் இருக்கேன், நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் அப்படின்னு அகமேவ கரோமி, நான் தான் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்றோமே, இதுதான் சித்தத்தோட சலனம். விசலனம்னு என்ன அர்த்தம்? சித்தம் சலிக்கிறதுன்னு அர்த்தம். அதே நேரத்துல நச்சாசிய தது அஸ்தி. ஆனா இவனுக்கு ஞானி புருஷனுக்கு உதாசீன பாவத்துல தன்னை திரஷ்டாவா பார்க்கறதுனால நான் செய்யவில்லை, குணங்கள் தான் இதை செய்கின்றது, நான் எதையும் செய்யவில்லை. சத்துவ குணம் வந்து இப்ப பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் ரஜோகுணம் இப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, தமோ குணம் இப்ப வந்து சோம்பலா இருக்கு அப்படின்னு எல்லாத்திலையும் குணம் பண்ணுது. நான் பார்க்கிறேன், நான் இதை பார்க்கிறேன், இந்த தேகம் மனசு புத்தி எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன், நான் செய்பவன் அல்ல, நான் சாட்சி அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றானோ அந்த ஞானிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விச்சலனம், நான் செய்கின்றேன் அப்படின்ற சலனம் உண்டாவதில்லை. அது மட்டும் இல்ல, ததியுத்தம் கிமாச்சார இத்தியஸ்ய பிரஷ்ன உத்தரம். அர்ஜுனன் கேட்டான்ல, அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆச்சரணத்தை உடையவனா இருப்பான் குணாதீதன் அப்படின்னு 3 கேட்டிருந்தான். இன்ன லிங்கம், அதுக்கப்புறம் அவனுடைய ஆச்சாரம் எப்படி, அதுக்கப்புறம் உபாயம் என்ன, 3 கேள்வி கேட்டிருந்தான். அவனுடைய ஆச்சாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் இந்த பதில் தான். எப்படி இருப்பான்? குணாதீதன், உதாசீன பாவத்துல இருப்பான். உதாசீன பாவம்னா ரமண பகவான் அப்படிதான் இருந்த. பெயின்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெயின் வந்திருக்கு, ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வந்தப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெயின் இருக்கு அப்படின்னா 1000 தேள் ஒன்னா கொட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி பெயின் இருக்கு அப்படின்னு. பெயின் இருக்காம பெயின் இருக்கு, வலிக்குமா? ஆமா வலிக்குது. எனக்கு வலிக்குதா அப்படின்னா அந்த பெயினை நான் பார்க்கிறேன். வலி இல்லாம போகும் நான் சொல்லல, அதுக்கு வந்து இன்னும் மெடிடேஷன் அதிகமா பண்ணீங்கன்னா வலி இல்லாம போகும். சமாதியில இருந்து கீழே இறங்கினவன் எப்படி இருப்பான் தெரியுங்களா? குணாதீதன். அவன் எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா எது வந்தாலும் பார்ப்பான். வலியை கூட வந்து பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்துல பார்ப்பான், சுகத்தையும் பார்ப்பான். அவன் அந்நியதாக்கி அத்திரி பேர், இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது எனக்கு இல்லை, இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்னு பார்ப்பான். இதுதான் ஆச்சாரம். குணாதீதனோட ஆச்சாரம் எப்படி? இதுதான் குணாதீதனோட ஆச்சாரம். வேற எந்த ஆச்சாரமும் இல்லை. 3 குணங்களோட காரியங்களையும் ஆப்ஜெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சர்வத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, இது ஆச்சாரம் அப்படின்னு அந்த கேள்விக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்லியாச்சு. சமதுக்க சுகாதீனி லிங்கானி நம்ம வந்து பாத்தீங்கன்னா 23 இதெல்லாம் பார்த்தோம். 22, 23, 24, 25 வரைக்கும் இருக்கிற ஸ்லோகங்கள்ல எல்லா துவந்துவங்களையும் இரட்டைகள்லையும் டுவாலிட்டியில எல்லாத்திலையும் சமமா இருக்கிறதுன்னு பார்த்தோம்ல. மானம் அபமானம் சுகம் துக்கம் எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சமம் நிலையில இருக்கிறதுன்னு பார்த்தோம்ல. அதுதான் அவனுடைய லிங்கம். யாரு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துள்ளி குதிக்காமையும் துவண்டு போகாமலும் ஒரே மனநிலையில இருக்காங்களோ, கொஞ்சம் சாஸ்திரம் படிக்க 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 உங்கள்கிட்ட அந்த மனநிலை வந்துடும். ஒரே மாதிரி
இப்ப எனக்கெல்லாம் தெரியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் தெரியுங்களா, தேவையில்லாத அந்த எதெல்லாம் நம்மளுடைய சித்த விருத்திய மாத்துற மாதிரி இருக்குமோ அதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டு நான் பாட்டுக்கு என்னோட காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எப்படி இருக்கும் தரங்கம், எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே மனநிலை ஒரே ஸ்டாண்டர்டா இருக்கும். என்ன நடந்தாலும் நடக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மனநிலையை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிரவண மனன காலத்திலேயே கொண்டு வந்துட முடியும். உங்களுக்கு நல்லா பக்தி பண்ண 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 பக்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ற முடியும். ஞானி புருஷன் என்ன ஆகுறான்னு கேட்டீங்கன்னா, அது சாலிடா அவனுக்கு சுபாவமாவே ஆயிடும் அவனுக்கு. அப்ப எல்லாத்துலயும் சமமா இருக்கிறது தான் லிங்கம்னு பேரு, குணாதீத்தனுக்கான அடையாளம். அதே நேரத்துல அவ்யபிச்சாரி பக்தி சகித, அவ்யபிச்சாரி பக்தி சகித, அவ்யபிச்சாரன மாறுபடாத பக்தியோடு கூடி வேற என்ன இருக்கணும், ஞான தியான அபியாசேன. நிறைய பேர் பக்தி பண்ற அப்படின்ட்டு ஞானத்தை விட்டுறாங்க, தியானத்தை விட்டுறாங்க. பஜன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா போதும் அப்படின்னு. பஜன்ஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பத்தாதுப்பா. ஈஸ்வரனோட தத்துவத்தை படி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம விட்டல் தாஸ் எல்லாம் மகராஜ் எல்லாம் இருக்காங்கல்ல, அங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா ஒரே பஜன்ஸ் பஜன்ஸ். எப்ப ஆத்மாவை பத்தி படிப்பீங்க? பாகவதத்துல இருக்கிற அந்த தத்துவங்கள்லாம் எப்ப நீங்க படிக்க போறீங்க? உபனிஷத்து படிச்சாதான் பாகவதம் புரியும் உங்களுக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப படிப்பீங்க? கதையா சொல்லிட்டு போயிடுறாங்க. பாகவதத்தை கூட என்ன பண்றாங்க, கதையா 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 ஏதோ வந்து பாத்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படிலாம் இல்லை. தத்துவ விசாரத்தை உட்கார்ந்து ஒழுங்கா ஒரு குருநாதர் மூலமா பதம் பதம் பதமா இப்ப நம்ம பண்ற மாதிரி கஷ்டமா இருக்கும். எத்தகிரே விஷம் இவ பரிணாமே அமிர்தோபம்ன்ற சாத்விக சுகம் எப்படி தெரியுங்களா இருக்கும். ஆரம்பத்துல படிக்கும் போது தியானம் பண்ணும்போது இந்த அபியாசங்கள்லாம் பண்ணும்போது துக்கத்தை கொடுக்குமா. ஆனா போக 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 அது என்னாகும், சுகத்தை கொடுக்கும். மோட்ச சுகத்தையே கொடுக்கக்கூடியது. அதான் சாத்விக சுகம்னு பேரு. ஆனா என்டர்டெயின்மெண்டா இருக்கிறது எப்படி தெரியுங்களா இருக்கும், சுகமா இருக்கும். ஆரம்பிக்கும் போது சுகம், முடியும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன துக்கமா மாறிடும். அது வந்து சம்சாரத்தை நாசம் பண்ணாது. அப்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவ்யபிச்சார பக்தி கூட இல்லை, வெறும் என்டர்டெயின்மெண்ட் பக்தி தான் போயிட்டு இருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், அவ்யபிச்சார பக்தி லைசன்ஸ். அதான் நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் என் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வைக்கணும், யாருக்கெல்லாம் நான் ரிலேஷன்ஷிப் வைக்க மாட்டேன்னு ஒரு இதை வச்சிருக்கேன். சாதுக்கள் மத்தியில் யார்கிட்டையும் சேர்றது. யாரு பக்தனோ அவன் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் ரூல். எவன் பக்தனோ யாருக்கும் கெட்டது பண்ணவே மாட்டான். நினைப்புல கூட இன்னொருத்தருக்கு கெட்டது பண்ணணும்னு நினைக்க மாட்டான். ரொம்ப நேர்மையா இருப்பான். பக்தன் என்பவன் நேர்மையா இருப்பான். பக்தன் என்பவன் துரோகம் பண்ணாதவனா இருப்பான். எல்லாத்துக்கும் நல்லது நினைப்பான். அப்போ அந்த பக்தனா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உறவு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவும் கெட்டது நடக்காது. உங்க சித்தத்துல எதுவும் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. நீங்க பாட்டுக்கு உங்க சித்தம் அவனோட கூடி இருந்தா கூட எந்த விச்சலனமும் இல்லாம ஒரே மாதிரி தரங்கம் போயிட்டே இருக்கும். சில பேர் நம்ம கூட சேருவாங்க, அவனை பத்தி நம்ம யோசிச்சுட்டு இருக்கணும், அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதே அப்படின்னு. அப்ப அது மாதிரி உறவுகள்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாதக ஜீவனத்திலேயே ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க பாட்டுக்கு அவ்யபிச்சார பக்தி பண்ணிக்கிட்டு கூட வந்து தியான ஞான தியான ஞான அபியாசம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம்ல, அப்ப ஞான அபியாசத்தை பண்ணிக்கிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா தியான அபியாசம், சகுண தியானம், ஓங்கார தியானத்தையும் நல்லா பண்ணிக்கிட்டு பரமாத்மா சேவாச்ச இது, இந்த பரமாத்மாவை வந்து பாத்தீங்கன்னா சேவா பண்ணிக்கிட்டு ச இது குண அத்திய சாதன பிரஷ்னசிய உத்தரம். அப்போ இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப 4 கேள்வி வருது பாருங்க. என்னென்ன பண்ணணும்? அவ்யபிச்சார பக்தி பண்ணணும், கூட ஞான அபியாசம் இருக்கணும், கூட தியான அபியாசம் இருக்கணும். இது மாதிரி பரமார்த்த சேவாச்ச, பரமாத்மாக்கு சேவையும் பண்ணிக்கிட்டு, பரமாத்மா எங்க இருக்கார்? இந்த மொத்த ஜெகத்தும் பரமாத்மா. சர்வபூத ஹிதேரதா, எல்லா ஜீவராசிகளுக்கும் உங்களால முடிஞ்சதை நல்லதை பண்ணிக்கிட்டே சேவை பண்ணிக்கிட்டு, பரமாத்மாக்கு சேவை பண்ணிக்கிட்டு, அச்சல நாராயணன் சல நாராயணன். ஓடி ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சல நாராயணர்கள். பக்ஷில இருந்து, அனிமல்ஸ்ல இருந்து, மனுஷன்ல இருந்து. அதுக்கப்புறம் அச்சல நாராயணனா சிலையா இருக்கிறவர். உங்களுக்கு இந்த பரமாத்மாக்கு இந்த மொத்த ஜெகத்துமே புருஷ ரூபத்துல இருக்கிறது. அந்த பரமாத்மாக்கு சேவா பண்ணிக்கிட்டு ஞான அபியாசத்தை பண்ணிக்கிட்டு அவ்யபிச்சார பக்தியோட நீங்க இருந்தீங்கன்னா குணாதீத, இந்த குணங்களை அத்திய குணங்களை கடந்து போகக்கூடிய சாதனம் வந்து இதுதான் அப்படின்னு அந்த கேள்விக்கு பதிலா இங்க சொல்லியாச்சு. அப்ப பக்தி தான் குணாதீதனாகிறதுக்கு சாதனம். ஆச்சாரியர் பாஷ்யத்துல என்ன பண்ணிட்டாரு? கூடவே பக்தி கூட ஞான தியான அபியாசம் சேர்த்து
பரமாத்ம சேவனத்தையும் சொல்லிட்டேன். முடிஞ்சு போச்சு. இதோட குணாதீத லட்சணம் கம்ப்ளீட் ஆகும். நாம் அடுத்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ் இல்லை, நாளை மறுநாள் கிளாஸ் இல்லை. 27ஆம் தேதி காயத்ரி அனுஷ்டானம் இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா 27ஆம் தேதி நாளைக்கு ஓணம், நமக்கு எப்பவுமே எட்டப்பட நாள் லீவு. நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி அவனி அவிட்டம் லீவு. அப்புறம் 28ஆம் தேதி எப்பவும் போல லீவு. 29ஆம் தேதி தான் நமக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது. 29ஆம் தேதியிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிராமண லட்சணம் அப்படின்னு அடுத்த டாபிக் வரப்போகிறோம். ஜீவன் முக்தனுக்கு இன்னொரு பேர் பிராமணன் அப்படின்னு பேர். அந்த பிராமணனோட லட்சணம் என்னன்னு பாஷிக்காரர் சொல்கிறார், அதை பார்க்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதேர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்.